அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, லண்டனிலே வரக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த பிற மாநிலங்களைச் சேர்ந்த தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பை பற்றியும் இதனுடைய கொள்கை கோட்பாடுகளை பற்றியும் இந்த ஜமாத்திற்கும் மற்ற இயக்கங்களுக்கு மத்தியிலே உள்ள வேறுபாடுகளை பற்றியும் இப்படி ஒரு இயக்கத்திலே நாம் இருந்துதான் பணி செய்ய வேண்டுமா என்பது பற்றியும் உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்த கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. முதலிலே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாம் என்ற பெயரிலே, மார்க்கம் என்ற பெயரிலே ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு தான் இருந்தது. முஸ்லிம் என்று சொன்னால் அவர் திருக்குர்ஆனில் உள்ளபடி நடப்பார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியிலே செல்வார். அந்த பக்கம் போவதா இந்த பக்கம் போவதா என்ற மாதிரியான ஒரு கொள்கை குழப்பம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருக்கவில்லை. ஒரு வேதத்தையும் ஒரு தூதரையும் மாத்திரம் நம்பின ஒரே ஒரு சமுதாயம் மாத்திரம்தான் அன்றைக்கு இருந்தது. அதனால முஸ்லிம் என்று வந்தவுடனே இந்த ஒரு முஸ்லீம்ல தான், ஒரு இஸ்லாத்தில் தான் அத்தனை பேருமே இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கு நாம் இந்த இஸ்லாம் என்கிற பெயரில் இருப்பதை எதை தேர்ந்தெடுப்பது என்ற மாதிரியான எந்தவித கொள்கை குழப்பமும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனேயே, மரணித்து சில வருடங்களிலேயே இஸ்லாத்தின் பெயரால் பலவிதமான குழுக்களும் குழப்பங்களும் கொள்கை கோட்பாடுகளும் உருவாக்கப்பட்டன. அப்ப முஸ்லிம் என்கிற பெயரிலேயே பலவிதமான கொள்கைகள் உருவாகி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இயக்கங்கள், நூற்றுக்கணக்கான கொள்கைகள், ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட சித்தாந்தங்கள் எல்லாம் இஸ்லாம் என்கிற பெயரில் நம்ம மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இவ்வளவு இயக்கங்களுமே என்ன சொல்லுகிறார்கள்? இஸ்லாத்தின் பெயரால் இயக்கம் நடத்துகிற அத்தனை பேருமே இது நாங்க இருக்கிற சரியான இயக்கம், இந்த ஜமாத்தில் தான் நீங்கள் எல்லோருமே இருக்கணும், இதுல இருந்தா தான் மறுமையில வெற்றி பெற முடியும், இதைத்தான் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களுமே கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் சில இஸ்லாமிய இயக்கம் இருக்கிறார்கள், அவர்கள் மார்க்க அடிப்படையிலான செயல்பாடுகளை விட்டு விலகி அரசியல் ரீதியாக சமுதாய பிரச்சனைக்காக மட்டும் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க மார்க்கம் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் நமக்கு இப்போது பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இஸ்லாம் என்ற பெயரில் தானே எல்லோரும் இயங்குகிறார்கள், எல்லா இயக்கங்களுமே அதுதான் சரி என்று சொல்கிறார்கள். அப்ப நம்ம எதுல இருந்தாலும் வெற்றி பெற முடியுமா, அல்ல ஏதாவது ஒண்ணுதான் சரியாக இருக்க முடியுமா? ஏதாவது ஒண்ணுதான் சரியாக இருக்க முடியும் என்றால் அந்த ஒண்ணு எது? இதை தெளிவுபடுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அதற்கு முன்னால பொதுவாக ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு அவனுக்கு எந்த ஒரு இயக்கம் தேவையில்லை. முதலில் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், நாம முஸ்லிமாக வாழ நினைக்கிறோம் என்று சொன்னால் நம்ம மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கணும், நம்ம தொழுகிறோம். ஒரு இயக்கத்தில் இருந்துதான் தொழ முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி தொழுது காட்டினார்களோ அதை அறிந்து கொண்டு அப்படி தொழுது விட்டு போகலாம். ஒரு ஜமாத்தில் சேர வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், இஸ்லாமிய அரசு இல்லை, இப்ப நம்மளா கணக்கு பண்ணி நம்ம ஜக்காத்தை கொடுத்து விட்டு போய்விடலாம். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யறதுக்கு ஒரு சங்கமோ ஒரு ஜமாத்தோ ஒரு இயக்கமோ ஒரு கூட்டமைப்போ அவசியமா என்றால் அவசியம் இல்லை. தன்னளவில் ஒருவன் முஸ்லிமாக வாழ்வதற்கு எந்த ஒரு அமைப்பிலையும் சேராமல், எந்த ஒரு அமைப்பிலையும் இல்லாமல், அவனுக்கு மார்க்கத்தை சிந்தித்து பார்த்து ஆராய்ச்சி செய்து எது திருக்குர்ஆனுக்கும் நபி வழிக்கும் ஒத்ததாக இருக்கிறதோ அதன்படி அவன் சுயேட்சையாக நடந்து கொண்டால் அவன் வெற்றி பெற்றுவிட முடியும். அப்ப இயக்கங்கிறது ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்கு ஒரு இயக்கம் தேவையில்லை.
இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னளவில் ஒரு முஸ்லிமாக வாழ நினைத்தானேயானால் அவன் எந்த ஒரு இயக்கத்தினுடைய தயவும் துணையும் இல்லாமல், அதில் அங்கம் வகிக்காமல், அது உறுப்பினராக இருக்காமல், அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலேயே அவன் முஸ்லிமாக வாழ்ந்துவிட முடியும். ஆனால் இன்னொரு முஸ்லிமுக்கு இன்னொரு கடமை ஒன்று இருக்கிறது. அது என்ன கடமை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம இறுதி தூதர் என்று நம்புகிறோம். அப்படி நம்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு யாரும் தூதர் வரமாட்டார்கள். அப்ப அவங்களுடைய இந்த மார்க்கத்தை அடுத்தவர்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற இன்னொரு கடமை எல்லா முஸ்லிமுக்கும் தான் இருக்கிறது. என்ன, நபி வரமாட்டாங்க, வேற ஒரு இறை தூதர் வந்து இந்த பொறுப்பை சுமக்க மாட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்திற்கு பிறகு அவங்க செஞ்ச இந்த வேலையை யார் செய்யணும்? நாம செய்யணும். அப்ப நாம போய் மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லணும்ங்கிற இன்னொரு கடமை இருக்கு பாருங்க. இதை செய்வதற்கு கண்டிப்பாக தனி மனிதனாக முடியாது. அவன் அளவுக்கு முஸ்லிமாக வாழ்வதற்கு இயக்கம் தேவையில்லாவிட்டாலும் அடுத்தவருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு போய் சொல்லணும், பிரச்சாரம் செய்யணும், மற்றவங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கணும், அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு வரக்கூடிய நேரத்தில் கூட்டாக அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால்தான் அந்த பணியை நாம செய்ய முடியும். தொய்வில்லாம குறைவில்லாம செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை வரும் பொழுது தனி மனிதனாக ஒவ்வொருத்தரும் போய் கொண்டிருந்தார்களே, ஆனால் பிரச்சாரம் போய் சேராது. அவர் முஸ்லிமா இருப்பார், முஸ்லிமா வாழ்ந்து அவர் மூத்தா போயிடுவார். அவரை வைத்து இன்னும் 4 பேருக்கு அந்த சத்தியம் சென்றடையுமா? சென்றடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்காது. அப்ப நம்ம கூட்டாக இருக்குந்தா என்ன நடக்கும்? எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க லண்டன்ல இருக்கு, நாங்க இங்க இருக்கிறோம். இந்த லண்டன்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு இங்கிருந்து நாங்கள் இந்த செய்தியை சொல்வதற்கு எது உதவுது? இந்த கூட்டமைப்பு, ஒரு சிஸ்டம் இருந்தால்தான் அந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கலாம். ஒருவர் நன்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய திறமை படைத்தவராக இருப்பார், இன்னொருவர் அந்த மாதிரி அவருக்கு திறமை இருக்காது. அப்ப அவருடைய பொருளாதார உதவியை கொண்டு பிரசுரங்களாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது, இந்த மாதிரியான காரியங்கள் மூலம் அவர் ஒத்துழைப்பார். ஒருவர் மக்கள்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பார். ஒருவர் நீதிமன்றத்தை அணுகி செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் இருக்குமே ஆனால் அதை பார்த்துக் கொள்வார். இன்னொருவர் காவல்துறையில பிரச்சனை அதை அனுமதி வாங்க வேண்டிய வேலைகளை பார்த்துக் கொள்வார். அதற்கான பொருளாதாரத்தை 4 பேர் திரட்டுவார்கள். இப்படி பல பேரும் கூட்டாக சேர்ந்து அதை செய்யும் பொழுதுதான் பணிகள் அதிகமா நடக்கும். இப்ப நானே ஒரு கூட்டம் போடணும் வைங்க, நான் ஒரு ஆள் தனியா இருக்க போறேன், எனக்கு சங்கம் தேவையில்லை, எனக்கு பேச தெரியும்னா நானே எப்படி அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண முடியும்? அதற்கான பொருளாதாரத்தை நான் எப்போ காலமெல்லாம் எனக்கு செய்ய முடியுமா? ஒரு மனிதன் அத்தனையும் செய்ய என்று சொன்னால் அது பிரச்சனை நின்று போய்விடும். அப்ப மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வது என்கிறதுக்கு ஒரு இயக்கம் வேண்டும். அப்படி இல்லைன்னா வேலை நடக்காது, அதில் கம்மியா நடக்கும். ஏதோ 1-2 பேர் செய்வார்களே தவிர அதிகமான ஒரு விஷயங்கள் மக்களுக்கு போய் சேராது. அதிகமான மக்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கான வாசல் சுருங்கிரும். அப்ப அந்த ஒரு நோக்கத்திற்கு தான் இந்த இயக்கம் நல்லா விளைவிக்கணும். முஸ்லீமாக ஒருவன் தன்னளவில் வாழ்வதற்கு இயக்கம் தேவையில்லை. ஆனால் ஒரு பிரச்சாரத்தை எல்லாத்தையும் கொண்டு போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் தனக்கு என்ன இயலுமோ அதை செய்யணும். தன்னால் இயன்ற ஒத்துழைப்புகளை கொடுப்பதற்கு நம்ம ஒரு இயக்கம் சார்ந்து அதன் கீழே இருந்தோமையானால் அப்ப பிரச்சாரம் இந்த நவீன காலத்தில் வாழ்றோம். இந்த நவீன காலத்தை எப்படி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வது, எதிரிகள் என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறார்கள் என்பது ஆய்வு செய்ய ஒரு கூட்டம், அதுக்கு பதில் கொடுக்க ஒரு கூட்டம், சமுதாய பாதுகாப்புக்கு ஒரு கூட்டம், இப்படி நூல்கள் வெளியிடுவதற்கு ஒரு குழு, இது மாதிரியான பல வேலைகளை செய்வதற்காக வேண்டி நம்ம கூட்டா செய்யறோம் பாருங்க. அந்த வேலைக்குத்தான் ஒரு அமைப்பு என்பது நம்ம தேவைன்றோம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க தான் ஆளினால். அப்ப அவங்கள்ட்ட அரசாங்கம் இருந்தது, அவங்கள்ட்ட ஒரு பிரச்சாரம் செய்தார்கள், ஒரு உத்தரவுடைய அத்தனை காரியத்தையும் செய்து விடுவார்கள். போன்று சொன்னால் சஹாபாக்கள் போவார்கள், வான்னு சொன்னால் வருவார்கள். அந்த மாதிரியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் கூட அவர்கள் துவக்கத்தில் தனி மனிதராக பிரச்சாரம் செய்தாலும் பிறகு அவர்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது இஸ்லாம் என்கிற அந்த ஒரு இயக்கம் அதனுடைய ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் பரவலாக எடுத்து செல்ல முடிந்தது. அப்ப இந்த ஒரு கடமை அவங்களுக்கு இந்த மாதிரி மற்றவங்களோட ஒத்துழைப்பு தேவை இருக்கும் பொழுது
நாம இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதாக இருந்தால் நம்ம கிடைத்த இந்த இஸ்லாம் மார்க்கம் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படி ஒரு மார்க்கம் இருப்பதை உலகம் அறிந்து கொள்ளணும். அப்ப அதை கொண்டு சேர்க்கிற கடமை நமக்கு இருக்குது என்று யாரெல்லாம் விளங்குகிறார்களோ அவர்கள்லாம் ஒன்னாக திரண்டு ஒன்னாக சேர்ந்து அவரவர் தன்னால் என்ற அளவுக்கு பணிகளை ஷேர் பண்ணி கொண்டு செய்தால் அதிக பணிகள் நடக்கும் என்பதற்குத்தான் ஒரு இயக்கங்களை விளைவிக்கணும். அப்ப ஒரு இயக்கம் நடத்துறவங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்க வேண்டும். இயக்கத்தில் பங்கு எடுக்கிறவங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதுல இருந்தா தான் முஸ்லிம்ங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருமா சேர்ந்து பங்கெடுத்தால் தான் சில காரியங்களை நன்றாக செய்ய முடியும். அதற்கு ஒரு அமைப்பு தேவை என்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். அப்படி அது சிறப்பானது. அப்படி இருந்தா தான் அதிகமான வேலைகள் நடக்கும். இது ஃபர்ஸ்ட் வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு இயக்கத்தில் நம்ம சேரணும் நினைக்கிறோம். நமக்கு எது விருப்பமா இருக்கிறதோ அதுல சேர்ந்துடலாமா, அல்லது எதுல அதிகமான மக்கள் இருக்கிறாங்களோ அதுல சேர்ந்துடலாமா, அல்லது எதுல பெரிய பெரிய உலமாக்களா இருக்கிறார்களோ அதுல போய் சேர்ந்துடலாமா, எதை தேர்ந்தெடுப்பது? அப்ப எதை தேர்ந்தெடுப்பது என்று நம்ம ஆய்வு செய்யும் பொழுது சரியானதை தேர்ந்தெடுக்கணும். எல்லாருக்கும் விளங்கும். யாரை கேட்டாலும் மார்க்கம் என்கிற பெயர்ல நம்ம சரியானதை தேர்ந்தெடுக்கணும், தவறானதை தேர்ந்தெடுக்க கூடாது. அது எல்லாருக்குமே விளங்கும். சரியானது எது? இதுதான் பிரச்சனை. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஒரு இயக்கம் முன்னாடி நிக்கிறது. இது மாதிரி தமிழகத்தில் இஸ்லாத்தின் பெயரால ஏராளமான இயக்கங்கள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் இருக்கின்றன. உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலேயே ஏராளமான இயக்கங்கள் இருக்கின்றன. எல்லாருமே இந்த குர்ஆன் ஹதீஸ்ங்கிறத சொல்லிடுவாங்களா? அப்ப எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் எல்லாரும் ரசூலுல்லாஹ்ங்கறாங்க, எல்லாருமே அல்லாஹ்ங்கறாங்க. யார் அல்லாஹ் மறுக்கல, யார் ரசூலை மறுக்கல, யார் குர்ஆனை மறுக்கல, யார் பள்ளிவாசலை மறுக்கல, யார் தொழுகையை மறுக்கல, யார் நோன்பு மறுக்கல, யாரும் ஜக்காத்தை மறுக்கல, யாருமே ஹஜ்ஜை மறுக்கல, தான தர்மம் செய்யறது மறுக்கல, ஃப்ராடு பித்தலாட்டம் போய் மோசடி செய்யக்கூடாது என்பதை மறுக்கல. இப்படி எல்லாம் ஒன்னா இருக்கும்போது நம்ம எதுல இருந்தா என்ன என்று நம்ம நினைக்கலாம். ஏன்னா எல்லா இஸ்லாத்தின் பெயரால இருக்கிற இயக்கங்களும் இந்த விஷயங்கள்ல எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் நீங்கள் சீர்தூக்கி பார்க்காமல் எல்லாம் சரியா இருக்குன்னு மேலோட்டமாக நம்பினோமே ஆனால் மறுமையில் நம்ம மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா பி அஸ்ஹாபி ஸஈர். சில பேரை நரகத்தில் போட்டிருக்கும் பொழுது அந்த நரகவாசிகள் சொல்வார்களாம், நாங்கள் ஒழுங்கா சிந்தித்து இருந்தால், சிந்தித்து செவிமடுத்து இருந்தால் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோமே. அப்ப சிந்தித்து செவிமடுத்தல் என்கிற ஒரு அம்சத்தோடு தான் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். எதை என் தகப்பனார் இதுல இருந்தார் அதனால் நானும் இருக்கிறேன், அது முடியாது. அதிகமான மக்கள் இதுல இருக்கிறாங்க, நான் அதுல இருக்கிறேன், அது இஸ்லாத்தில் அப்படி இருக்க முடியாது. அப்ப அதிகமான பேர் இருந்தாலும் கம்மியான பேர் இருந்தாலும் நம்ம அப்பம்பாட்டம் இருந்தாலும் அப்பம்பாட்டம் இல்லாம இருந்தாலும் நாம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, எது சரி என்பதற்கு உரிய ஒரு அளவுகோலை வைத்துக் கொண்டு அந்த பேசிக்ல ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். எது சரிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி முடியும்? ரொம்ப லேசானது. எது சரி என்பதை கண்டுபிடிப்பது பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சரியானதை தேர்ந்தெடுக்கணும். மனசை நீங்கள் என்ன செய்யணும்? பக்குவப்படுத்தி கொண்டு தப்புன்னா விட்டுடணும், சிறந்ததை தேர்ந்தெடுக்கணும். இதுல எல்லா விதமான கருத்துக்களையும் தூக்கி எறிஞ்சிட வேண்டும். இப்படின்னு உங்க மனசை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டீர்களே ஆனால், சுத்தப்படுத்திக் கொண்டீர்களே ஆனால், எது சரின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேசானது. எப்படி லேசுங்கிறீங்களா? ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு சேருவதற்காக வருகிறார். இஸ்லாத்தை தழுவுவதற்கு வரக்கூடிய அந்த மனிதருக்கு நம்ம ரெண்டு விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். அந்த ரெண்டை ஏற்றுக்கொண்டாரையானால் அவர் முஸ்லிம் என்று நம்ம எல்லாருமே சொல்றோம். ஒன்னு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக முகமது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு தானே. அப்ப ஒருத்தர் இஸ்லாத்தில் வருவதாக இருந்தால், என்னை படைத்தவன் அல்லாஹ், அவன் தான் ரிசுக்கு தர்றவன், அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன், அவன் இடத்துல யாரையும் வைக்க மாட்டேன் என்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இருக்கிறது. அடுத்து என்ன? இந்த கொள்கை எங்களுக்கு முகமது நபி அவர்கள் மூலமாக கிடைத்தது. அவர்கள் மனிதராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். மார்க்கம் என்கிற பெயரில் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அது எல்லாமே அவங்களுடைய சொந்த கற்பனையில உண்டாக்கப்பட்டது அல்ல. அவர்கள் எதையெல்லாம் மார்க்கம் நமக்கு சொன்னார்களோ
அது எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வாங்கி பெற்று நமக்கு தந்தது. தூதருக்காக அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அவரா இஷ்டத்துக்கு சொல்ல மாட்டாரு. அங்கிருந்து வாங்கி அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியை வாங்கி சொல்றவருக்கு பேர் தான் தூதர். அப்ப முகமதை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ம நம்புகிறோம். அப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் பேசிக். இஸ்லாத்தினுடைய பேசிக் என்ன? இது இந்த ரெண்டு தான் பேசிக் என்பதை 72 கூட்டமும் மறுக்க மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் இஸ்லாமிய பேசிக்காண்டுகள் ஆமாம்பாங்க. முகமது ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பேசிக்காண்டு ஆமா அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ்வை தவிர யாரையும் கடவுளாக்க கூடாது என்கிற ஒரு கொள்கையும், முகமது நபி அவர்கள் காட்டிய வழி அவர்கள் சொந்த வழி கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து பெற்ற வழி, அதைத்தான் நம்ம காட்டினார்கள், அவர்களை ஃபாலோ பண்ணுவது அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்படுவதாகும் அப்படிங்கிறதுல யாருக்கா கருத்து வேறுபாடு இருக்கா? இல்ல. அப்போ ஒரு இஸ்லாத்தை தழுவுகிறார் என்று சொன்னால் அவர் இந்த ரெண்டையும் சொன்னால் முஸ்லீம் ஆகிவிடுகிறார். அந்த வினாடி அவர் என்னவாகிறாரு? இஸ்லாத்தை தழுவியவராக முஸ்லிமுடைய பட்டியலில் வந்து விடுகிறார். அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவுவதற்கு எது முக்கியமான அடித்தளமாக இருக்கிறதோ, எதை நாம அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையில் யாரு முரண்பாடு இல்லாமல் இருக்கிறார்களோ, இந்த ரெண்டு கொள்கை மாத்தமா வேற ஒண்ணு உங்கள்கிட்ட கிடையாது, அந்த ரெண்டு கொள்கையில உறுதினா அவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள், இப்படி யார் இருக்கிறார்களோ அவங்க தான் சரியான ரெண்டு கொள்கை எல்லாருமே இருக்கிறார்கள். நீங்க பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அந்த ரெண்டு கொள்கையில இருந்துகிட்டு வேற ரெண்டு கொள்கையில இருந்தா முரண்படுறாருன்னு அர்த்தம். அந்த ரெண்டு கொள்கையில இருந்துகிட்டு அதுல அறகுறையான பிடிப்போடு அறகுறையான பற்றோடு இருந்தால் அவர் சரியா நம்பலன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையும் முகமது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கொள்கையும் தான் இஸ்லாத்தின் பேசிக். ஆனால் இந்த ரெண்டு கொள்கையையும் 100% அழுத்தமாக நம்பக்கூடிய இயக்கம் என்ன இருக்கிறது, அல்லது 100% நம்பாமல் குறைவாக அதை சில விஷயங்களில் ஏற்று சில விஷயங்களில் மறுக்கிற இயக்கங்கள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணி பார்த்து எந்த அமைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ்வை 100% நம்புகிறதோ, எந்த அமைப்பு முகமது ரசூலுல்லாஹ்வை 100% நம்புகிறதோ அந்த அமைப்பு தான் சரியான அமைப்பு. இதான் பேசிக். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறது எல்லாரும் சொன்னாலும் யாரு முழு அளவுக்கு நம்புகிறார்கள்? முழு அளவுக்கு நம்புறேன்னா என்ன அர்த்தம்? இப்ப அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இடத்தில் யாரையும் வைக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரையும் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னால் ரசூலுடைய இடத்துல எதையும் கொண்டு வைக்க கூடாது. இதான அர்த்தம். இப்ப நீங்க பாருங்க, நம்ம சமூகத்துல மதுஹப்வாதிகள் என்று சிலர் இருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப், ஹனபி மதுஹப், மாலிகி மதுஹப், ஹம்பலி மதுஹப் என்று 4 மதுஹப் என்ற பிரிவுகளில் தான் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இவங்க இதுக்கு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷாஃபி மதுஹப் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஷாஃபி என்று ஒரு அறிஞர் இருந்தார், அவர் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அதான் அதுக்கு அர்த்தம். மதுஹப்னா வழி, ஷாஃபினா ஒரு மனிதர், ஷாஃபி மதுஹப்னா ஷாஃபி என்ற மனிதருடைய வழி, ஹனபி மதுஹப்னா அபு ஹனீஃபா என்ற அந்த ஹனபி என்ற ஒரு ஆளுடைய வழி, மாலிகி மதுஹப் என்றால் மாலிக் என்பவரின் வழி. இப்படி ஒவ்வொருத்தர் என்ன செய்யறாங்க? ஹம்பலி மதுஹப் என்றால் அஹ்மது பின் ஹம்பலுடைய வழி. இப்படி 4 மதுஹப் என்கிற பிரிவில் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அதிகமான பேர். இந்த சொல்லே உங்களுக்கு என்ன காட்டுகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வில் ஆழமான நம்பிக்கை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். முகமது அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொன்ன பிறகு ஹம்பலி வழி என்று நமக்கு ஏன் வருது? முகமது வழி தானே வரணும். மாலிக் வழி நமக்கு என்னத்துக்கு? ஷாஃபி வழி நமக்கு என்னத்துக்கு? ஹனபி வழி அபு ஹனீஃபா வழி நமக்கு என்னத்துக்கு? நமக்கு தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்டு விட்டார்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களை நியமித்த பிறகு அவங்க வழிதான் ஏன் வழின்னு யார் சொல்றாங்களோ அவங்கள்ட்ட முரண்பாடு இல்லை. ஆனா என்ன செய்யறாங்க? முகமது அல்லாஹ்வுடைய ரசூல் தான், நான் அபு ஹனீஃபா சொன்னது கேட்பேன். இந்த அபு ஹனீஃபாவை எந்த இடத்துல கொண்டு வைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு வச்சு விட்டாங்க. அதே மாதிரி மாலிக் இமாம், எங்க மாலிக் இமாம் மதுஹப் என்ன இருக்கு காட்டுவாங்க. ஒரு சட்டத்தை பேசணுமே ஆனால் எங்கள் மாலிக் மதுஹபில் இப்படி இருக்கிறது என்பார்கள். அப்ப மாலிக் மதுஹபில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் ஹதீஸில் இருக்குன்னு சொல்லவில்லை? அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படித்தான் சொன்னார்கள் என்று ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள்?
அப்ப முகமது ரசூலுல்லாஹ் என்பது வாயில் இருக்கிறது, உள்ளத்தில் இல்லை, ஆழமா பதியல, முரணா வேற இருக்கிறது. முகமது அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொன்னா அவர் சொன்ன எல்லாமே அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கும் பொழுது இவங்க யாரு? ஹனஃபின்னு சொல்லக்கூடியவர் அல்லாஹ்வுடைய ரசூலா? இறைவனிடமிருந்து செய்தி வருமா? ஷாஃபி என்பவருக்கு வருமா? இல்ல அறிஞர்கள் வழங்குவார்கள் சொன்னா வழங்கட்டு, எல்லா அறிஞரையும் எடுங்க, யாருடைய கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்துருக்கு அதை எடுத்துக்கிட்டு மத்திய விட்டுருங்க. ஒருவருடைய கருத்தா 100% எடுக்க முடியுமா? ஒண்ணுல ஷாஃபி சொன்னது குர்ஆனுக்கு ஒத்துருக்கு அதை எடுத்துக்கிறங்க, இன்னொன்னுல ஹனஃபி சொன்னது சரியா இருந்தா அதை எடுத்துக்கிறங்க குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து இருந்தா, இன்னொன்னுல மாலிக் சொன்னா எடுத்துக்கிறது. 4 இல்ல 4000 பேர் கூட வந்திருப்பாங்க. அவங்க சொல்வதில் எது குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்துருக்கு அதை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒரு ஆள் பேர்ல சித்தான உண்டாகுமா? அவர் நல்ல அறிஞர் மதிச்சிட்டு போங்க. ஷாஃபி, ஹனஃபி, மாலிக், ஹம்பலி நல்ல அறிஞர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் எந்த நல்ல அறிஞனா இருந்தாலும் சொன்னது 100% சரியா இருக்குமா? அப்ப அவங்க சொன்னதுல சரியா தவறான்னு சிந்திக்க வேண்டும். யார் சொன்னதில் சரி இருக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், யார் சொன்ன தவறா இருக்க விட்டுற வேண்டும். இப்ப எடுத்து பார்த்தீர்களேயானால் இந்த 4 மதுஹப் என்கிற பெயரில் நம்மை பிரித்தது முஸ்லிம் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வசதியான சட்டங்களை உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி சில அறிஞர்களை பயன்படுத்தி அவங்கள வச்சு மக்களை மிரட்டினா குர்ஆன் ஹதீஸ்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் பண்ண முடியாது. அதுக்கு தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்த பிறகுதான் அந்த மதுஹப்லாம் உண்டாகிறது. சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு, தாபீன்கள் காலத்துக்கு பிறகு இந்த மதுஹப்கள் எதுக்கு உண்டாக்கப்படுது? அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்க உண்டாக்கினார்கள். அதுக்கு ஒரு ஆளை பில்டப் கொடுத்தார்கள். அப்படி பில்டப் கொடுத்து திணிச்ச காரணத்தினால அது அப்படியே வாழையடி வாழையடி வாழையாக சங்கிலி தொடராக வந்து விட்டதுன்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? இப்ப மதுஹப் 4 மதுஹப் இருக்கிறார்கள். இந்த 4 மதுஹப் பேர்ல 4இல் ஒன்றில் தான் இருக்கணும் என்கிறார்கள். எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் 4 மதுஹப்களில் ஒன்றை பின்பற்றாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வர அனுமதி இல்லை. தமிழ்நாட்டில் பல பள்ளிவாசல்கள்ல போர்டு எழுதி போட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த 4 மதுஹப் என்று சொல்வது அதுல இருக்க ஒரு முஸ்லிம் இருக்க முடியுமா? அதுலயே நான் இருக்கணும். 4 மதுஹபில் ஒன்றில் நான் எதற்காக இருக்க வேண்டும்? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டா இந்த மதுஹப் என்கிறது ஒரு வழிகேடுன்னு ஒரு நல்லா வழங்குறது. இந்த 4 மதுஹப் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பு கடுமையான முறையில் எதிர்க்கிறது. ஆனால் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற பல இயக்கங்கள் எல்லாம் இதில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஜமாத் இஸ்லாம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. அவர்கள் நாங்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தை கொண்டு போறோம் அப்படின்னு பாகிஸ்தான்ல இருந்து நினைஞ்சாங்க, அந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். அவங்களால இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரவும் முடியல, அவங்களுடைய மார்க் அடிப்படையிலான எந்த ஒரு தாவாவில் அவங்க முன்னிலை வைக்கவும் இல்லை. அவங்களுடைய கொள்கை என்ன? அவனுடைய நிறுவனர் அபுல் அலா மௌதூதி அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? மதுஹப் அவசியம், 4 மதுஹப் இல்லாமல் ஒருத்தன் வாழக்கூடாது, வழிகட்டு வாங்குறார், வழிகேட நேர்வழி என்கிறார். அப்ப இந்த 4 மதுஹப்ல மாலை அமர்வுகளிலே அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தை தமிழ் மொழியில சையத் அபுல் அலா மௌதூதி அவருடைய உரையாடலை நூலாக ஜமாத் இஸ்லாம் இயக்கத்தில் இருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நூலில் அவர் என்ன சொல்றார் என்று கேட்டா மதுஹப் மஸ்ட் அவசியம், மதுஹப் இல்லாமல் ஒருத்தர் நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பார்த்தா அவன் வெற்றி பெற முடியாது என்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றார். இப்ப ஜமாத் இஸ்லாமியுடைய மத்த விஷயங்கள் நிறைய நான் தனியா சொல்லுவேன். நான் சொல்ல இந்த மதுஹப் என்கிற ஒரு விஷயத்தில் அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப அவங்களுடைய தொழுகை எப்படி சொல்வார்கள்? ஜமாத் இஸ்லாமிக்காரர்கள் அபு ஹனீஃபா இமாமுடைய முறை பிரகாரம் சொல்வார்கள். ஹதீஸ்ல எப்படி இருக்க? இல்ல நாங்க ஹனஃபி. அபு ஹனீஃபா இமாம் பிரகாரம் நோன்பு வைப்பார்கள். இல்ல ஹதீஸ்ல இப்படித்தானே இருக்குது, இல்ல நாங்க ஹனஃபி மதுஹப். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இதைத்தான் சொன்னார். இத்தனைக்கும் ஜமாத் இஸ்லாமிங்கிறவங்க படிச்சவங்க, நிறைய பேர் விவரம் உள்ளவங்களா இருப்பாங்க, நிறைய பட்டதாரிகள் அதிகமா உள்ள ஒரு அமைப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் அரபு நாட்டுக்கு வெளியே தோன்றிய இயக்கங்கள்ல ஜமாத் இஸ்லாமியில் அதிகமாக இருப்பார்கள். அப்ப எல்லாருமே படித்தவர்கள், ஆங்கில புலமை உள்ளவர்கள், சிந்திக்கிறவர்கள், அரசு வேலையில் இருப்பவர்கள், அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இது ஏன் ஓட மாட்டேங்குது? என்னங்கப்பா நீங்க ஜமாத் இஸ்லாமின் இஸ்லாத்தின் பெயரால் ஜமாத்தை வச்சிருக்கிறீங்க, இஸ்லாமிய ஜமாத் என்று அந்த ஜமாத்துக்கு பெயரை வைத்துக் கொண்டு என்ன பண்றீங்க? 4 மதுஹப்ல ஒண்ணுல இருங்கீங்க மக்களுக்கு போய். அப்ப 4 மதுஹப்ல ஒண்ணுல இருந்தா அந்த மதுஹப்புடைய சட்டங்கள் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது.
மதுஹபுடைய சட்டங்கள் ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கா இல்லையா? நிறைய இருக்கிறது. அப்ப அவங்க சொல்ல கேட்டு நீங்கள் தொழுகிறீர்களேயானால் அந்த தொழுகை இறைவனால் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ரொம்ப ரொம்ப அந்த அந்த மதுஹபை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் இந்த சின்ன ஒரு நேரத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த மதுஹப் குறித்து ஷேக் அப்துல்லா ஜமாலி என்பவரோடு விவாதம் நடந்திருக்கிறது. அதுல உள்ள என்ன கிறுக்குத்தனமான சட்டங்கள், அதை ஒருத்தர் நம்பினா காபிராவா ஆயிடுவான். அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் மதுஹப் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த மதுஹபுடைய அசிங்கங்களை அவர்கள் முன்னாடி அந்த வாதத்தில் நாங்கள் எடுத்து போடுறோம். விவாதம் முடிகிற வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியல. விவாதம் முடிகிற கட்டம் வரைக்கும் அவங்களால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருக்கிற ஒரு சித்தாந்தம் தான் மதுஹப் என்பது. இப்ப மதுஹபை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஜமாஅத்தை இஸ்லாமி என்கிற இயக்கத்தில் நீங்க இருக்கலாமா? இருந்தா அதுக்கு என்ன ஆகும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தாண்டி இன்னொன்னு இருக்குங்கிறீங்க. அல்லாஹ்வை ஏத்துக்கிறோம், ரசூலை ஏத்துக்கிறோம், அபூ ஹனீஃபாவை ஏத்துக்கிறோம், ஹனஃபி இமாம்களை ஏத்துக்கிறோம், தேவபந்து ஃபத்வாவை ஏத்துக்கிறோம், துருல் முக்தாரை ஏத்துக்கிறோம், ஹிதாயாவை ஏத்துக்கிறோம், அப்படின்னு சொல்லி அதான அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த 4 மதுஹபில் ஒரு மதுஹபில் தான் இருக்கணும் என்று பச்சையாக கொள்கையை சொல்லவும் செய்கிறார்கள். அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை அப்படி அமைத்துக் கொள்ளவும் செய்கிறார்கள். இந்த ஜமாத் இஸ்லாமிக்காரர்கள் எப்படி ஜக்காத்து கொடுப்பார்கள்? ஹனபி மதுஹப்படி கொடுப்பார்கள். எப்படி நோன்பு வைப்பார்கள்? ஹனபி மதுஹப்படி நோன்பு வைப்பார்கள். எப்படி தொழுவார்கள்? ஹனபி மதுஹப்படி தொழுவார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா இருந்தாலும் பரவாயில்லை, ஹனபி மதுஹப்படி தான் செய்வார்கள். அப்ப ஹதீஸ்ல நேர் மாத்தமா ஒன்று இருந்தாலும் நாங்க அதை எடுத்துக்கிற மாட்டோம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்துல நீங்க போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னா அதன்படி உங்க வாழ்க்கையை நீங்க தனிப்பட்ட முறையில் அமைத்தாலும் நாசமாயிருவீங்க. அதுல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க பணம் காசையெல்லாம் கொடுத்து உழைப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் பலரை வழிகெடுத்த குற்றத்தையும் சேர்த்து சுமப்பீங்க. இப்ப ஜமாத் இஸ்லாமியுடைய இந்த மதுஹப் நிலை இப்படி. அதே மாதிரி இந்த ஜமாத் இஸ்லாமியிலிருந்து பிரிந்த இயக்கங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் சிமீன் ஒரு இயக்கம், SIO ஒரு இயக்கம், இவங்களெல்லாம் அதுல இருந்து மாணவர் பிரிவுன்னு சொல்லிக் கொள்வார்கள். இவங்களும் என்னது அது சேம் அதே தான், மாணவர் பிரிவே தவிர அவங்களுக்கு எந்த விதமான மார்க் ரீதியான எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேசிக்கலாம் கிடையாது. ஜமாத் இஸ்லாமி சொல்றபடி நடப்பார்கள், ஜமாத் இஸ்லாமி மதுஹப் சொல்றபடி நடப்பார்கள். அப்ப மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக சிமிங்கிற இயக்கம், SIOங்கிற இயக்கம், அது மாதிரி ஜமாத் இஸ்லாமி இயக்கங்கள் எல்லாம் உங்க பகுதியில செயல்பட்டார்களேயானால், அதில் நீங்கள் அங்கம் வகிப்பீர்களேயானால் உங்கள் தொழுகை பாழாகிவிடும். ஏன்? அது நபிகள் நாயகம் தொழுதபடி அந்த தொழுகை இல்லை. உங்கள் நோன்பு பாழாகிவிடும். ஏன்னா அவங்க நபிகள் நாயகத்தை வைத்து அந்த நோன்பு அவங்க என்ன செய்யல, செய்யவே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு அசிங்கமாவெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள், அதெல்லாம் தனியா சொல்ல வேண்டிய அளவுக்கு அது ஒரு நாள் கூட பேசலாம், அவ்வளவு இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்து நம்ம மக்கள்கிட்ட அதிகமாக பரவலா இருக்கிற ஒரு இயக்கம், அதிகமான மக்களை கொண்ட இயக்கம் என்று சொல்வதாக இருந்தால் தப்லீக் ஜமாத் என்பதை சொல்லலாம். அதுல பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஏன்னா அந்த கால தர்காவை தான் இஸ்லாம் நினைத்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில தொழுகணுங்கிறத உண்டாக்குனவங்க தப்லீக் ஜமாத்துக்காரங்க தான். இளைஞர்கள் எல்லாம் தொழ வைத்தார்கள், பள்ளிவாசல் எல்லாம் நிரம்பி வழிஞ்சதுக்கு அவங்களுடைய பங்கு அதிகமாக, அதுல எல்லாம் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி பிரச்சாரம் செய்வதற்கு மார்க்க அறிஞர்கள், மத குருமார்களே காசு வாங்கி கொண்டு பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த தப்லீக் ஆளுக்கு காசு வாங்காம பிரச்சாரம் செய்யறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் தூங்கன இலியாஸ் மௌலானாவுடைய காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தப்லீக்ல போறவன் சொந்த காசு எல்லாம் போறான். இந்த அஜர்த்த போய் நீங்க பயானுக்கு மீலாதுல்லா கூப்பிட்டீங்கன்னா 10,000 ரூபாய் பணம் தான் கேட்கறான். அப்ப பணம் வாங்கி கொண்டு பேசக்கூடிய மத குருமார்களுக்கு மத்தியில தப்லீக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா சொந்த காசு செலவழித்து ஊர் ஊரா போய் முஸ்லிம்கள்ட்ட போய் தொழுகைக்கு வாங்கன்னு, வேற பெரிய விஷயங்கள் அவங்க செய்யாட்டாலும் தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு நெட்வொர்க் அதிகமா இருக்கிறதுனால ஒரு போஸ்டர் இல்லாம ஒரு போஸ்ட் கார்டுல என்ன செய்வாங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை எல்லாம் கூட்டுற அளவுக்கு பெரிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. இந்த தப்லீக் ஜமாத் என்பது அவங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு பேசிக் என்ன, மற்றதான் விட்டுருங்க. நீ தொழுகை கூப்பிடுறப்பா எந்த மாதிரி தொழுவுறது, ஹனபி மதுஹப்படி தொழுவுங்கிறான். தப்லீக்குடைய கொள்கை என்னவென்று சொன்னால் 4 மதுஹப்ல எதுல இருக்குது அந்த மதுஹப்ல நின்று தொழுவுங்க. அப்ப இலியாஸ் மௌலானாவுல இருந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஹசரத் ஜீக்கள் வரைக்கும் அவங்களுடைய தொழுகை, நோன்பு, இபாதத்து, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்கும், 4 மதுஹபில் ஒன்றாகத்தான் இருக்கும். அதிகமான பேர் ஹனபி மதுஹபினராகவும்
வேற வேற அரபு நாடுகள் அந்த யமன் பகுதிக்கெல்லாம் போனா மாலிகி மதுஹபுக்காரர்களாகவும், ஒவ்வொரு பகுதியில் என்ன மாதிரி மதுஹப் இருக்கு அந்த மதுஹபுக்காரர்களாகவும் இருப்பார்கள். அந்த மதுஹபு தப்பு என்று சொல்லவும் மாட்டார்கள். அந்த மதுஹபு முறையில் உள்ள தொழுகைக்கு தான் ஒரு அழைக்கிறார்கள். அப்ப தப்லீக் ஜமாத் என்று ஒரு இயக்கம் இருக்கிறார்கள். அவங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதோடு நிறுத்தி கொள்ளாமல், முகமது ரசூலுல்லாஹ்வோட நிறுத்தி கொள்ளாமல், அப்ப என்ன செய்யறாங்க, இங்க பெரியார்கள் மார்க் அறிஞர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க சொல்லதான் கேட்போம், எங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்னு சொல்லி இப்படி போற காட்சியை பார்க்கணும். தப்லீக்குடைய கொள்கை அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மதுஹப் 4 மட்டும் மதுஹப் இல்லை, 4 மதுஹப் பரவலா இருந்தாலும் இன்னொரு மதுஹப் இருக்கு. என்னது, நாங்க எது செய்வதா இருந்தாலும் இது ஒத்த நபரை கொண்ட மதுஹப் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை சொல்லி ஒரு மதுஹப் உண்டாக்கி வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா அது சலபு மதுஹப். சலபிகள் அவங்களுக்கு பேரை சொல்லிக்கிடுவாங்க. சலபுண்டா என்னடான்னு கேட்டோம்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்வதா இருந்தாலும் சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். குர்ஆன்ல இருந்தாலும் சரிதான், ஹதீஸ்ல இருந்தாலும் சரிதான், அதனுடைய அர்த்தம் இதுதான் என்று நமக்கு விளங்கினாலும் சரிதான், நாம சஹாபாக்கள் சொன்னதை தான் எடுத்துக்கொள்ளணும். அதுவும் மார்க்கம்னு சொல்றது கொஞ்சம் அது தப்பு. அதுவும் மார்க்கம்னு சொல்றதை தாண்டி அதைத்தான் எடுத்துக்கணும். ஏன், அவங்க தான் சரியா விளங்குவார்கள், நமக்கு விளங்க முடியாது அப்படின்னு ஒரு சிந்தனை வகுத்து கொண்டு எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஏதாச்சும் ஒரு சஹாபி சொல்லிருக்காங்களான்னு பார்ப்பாங்க. சஹாபி சொன்னா அதை பின்பற்றுவார்கள். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம், அப்ப நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னீங்களே, இதை தவிர 3வது ஒரு சஹாபி என்று சொல்லி எதையும் காணாம, ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கவும் இல்லையே, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு தாபியன்கள் காலத்துல கூட சஹாபாக்களை பின்பற்றணும்னு இருந்துச்சா? சஹாபாக்கள் காலத்திலே சஹாபாக்களை பின்பற்றலையே, அவங்களே மூத்த சஹாபாக்களை கீழே உள்ள சஹாபாக்கள் பின்பற்றினாங்களா? இல்ல. அப்ப நபித்தோழர்களுக்கு தான் நாங்க பின்பற்றுறோம்னு சொல்லி கொண்டு சலபின்னு ஒரு கூட்டம் உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். இவங்க என்ன செய்வாங்க, குர்ஆனை சொல்லுவார்கள். ஆனா அவங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், சலபு சாலிஹின்கள் சொன்னதை நான் கேட்போம், அவங்க வழியில செல்வோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப இங்க என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டா, அப்ப மார்க்கங்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இந்த மார்க்கம் மனுஷன் கண்டுபிடிச்ச மார்க்கமா? இல்ல. அப்ப இறைவனிலிருந்து வந்த ஒரு மார்க்கம். இறைவனிலிருந்து யார் வழியா வந்தது? முகமது நபி வழியாக வந்தது. அப்ப இறைவனிடமிருந்து முகமது நபி வழியாகத்தான் அந்த மார்க்கம் வந்திருக்கும் பொழுது, வேற அவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் பொழுது, தூதர் அல்லாத ஒருத்தர் அல்லாஹ்வுடைய கருத்தை தான் சொல்ல முடியுமா? இப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ்விலிருந்து வஹி வருமா? அப்ப இறை தூதர்களாக இருக்கிறவங்களுக்கு தான் வஹி வருமே தவிர, நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களாக இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அவங்களுக்கு வஹி வருமா? வஹி வராது. அப்ப வஹியத்தான பின்பற்றணும். இத்தபியூ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன கட்டளையிடுறான்னு கேட்டா, நீங்கள் பின்பற்றதா இருந்தா என்கிட்ட இருந்து வந்ததை நீங்க பின்பற்றணும், வேற யாரையும் பின்பற்ற கூடாது என்று குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கு, மனித குலத்துக்கு, பூமிக்கு முதல்ல வந்த கட்டளை இதுதான். என்ன கட்டளை? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்கிறான். அவரே அந்த பாவம் செஞ்சிட்டாரு. உடனே அல்லாஹ் வெளியேற்றுறான். வெளியேற்றும் போது என்ன சொல்லி அனுப்புறான்? இம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்க 2 பேரும் வெளியேறுங்க, என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னுடைய நேர்வழியை நீங்கள் பின்பற்றி நடந்தால் ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்களுக்கு பயம் இல்ல, கவலை இல்லைங்கறான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் அவரு. அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டார், முதல் மனிதர். அப்ப அல்லாஹ்வால் நேரடியாக படைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய வல்லமை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுல ஒரு தப்பு செஞ்சனால வெளியேற்றப்படுறார். வெளியேற்றப்படும் பொழுது, ஆதமே உனக்கு நிறைய அறிவு தந்திருக்கிறேன், சிந்திக்கிற ஆற்றல் தந்திருக்கிறேன், நீ மார்க்கம் எது நல்லது நினைக்கிறது செஞ்சிக்க அப்படி நல்லா சொன்னானா? நபி தோழர்களை விட கோடி 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 மடங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர் இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவுடைய ஒரு துகளத்தான் நம்மளாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அனைத்து பெயர்களையும் அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எல்லாம் அங்க இருந்ததுதான் அப்பப்ப நமக்கு வந்துகிட்டு மரபணு வழியாகத்தான் கடத்தப்பட்டு வந்துகிட்டே இருக்கிறது. இந்த அனைத்து இந்த கம்ப்யூட்டர் அறிவெல்லாம் நமக்கு இருக்கிறன்னா இதெல்லாம் இந்த மனிதருடைய அங்கிருந்து கடத்தப்பட்ட மரபணு வழியாக தான் கடத்தப்படுகிறது.
அப்ப நம்முடைய முதல் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்து விட்டு அதுவும் கையால படைச்சேங்கிறான். மா கலத்து பி எதைய, என் இரு கரத்தால் படைத்த ஆதமுக்கு நீ ஏன் பணிய மறுக்கிறாய் என்று இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்டான்னு சொல்ற அளவுக்கு அவர் அவ்வளவு சிறந்தவர் தானே, அறிஞர் தானே, அவ்வளவு பெரிய அறிவாளியை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புவது என்ன சொல்றான்னு கேட்டா, உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடத்த இயலாது, நீ என்ன செய்யணும் நான் சொல்லுவேன். இம்மா ஏத்தி என்னக்கும் இன்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அப்ப இதுல என்ன விளங்குது, பூமிக்கு அவரை அனுப்பும் போது இந்த மண்ணுக்கு வந்த முதல் கட்டளையே நேர்வழி என்னிடமிருந்து வரும், அல்லாஹ்விடமிருந்து தான் நேர்வழி வரும். அப்ப அல்லாஹ்விடமிருந்து தான் நேர்வழி வரும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்ன பிறகு நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வழியாக தவிர யார் வழியாகவும் நேர்வழி வராது. நேர்வழியை தீர்மானிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கே தவிர இறை தூதர்களுக்கு கூட சொந்தமாக கொடுக்கப்படவில்லை. இறை தூதர்கள் கூட அங்கிருந்து வாங்கிதான் தர முடியும், அல்லாஹ்விடமிருந்து வாங்கிதான் செய்தியை தர முடியுமே தவிர நாங்க இருக்கிற நபிகள் நாயகம் அவங்களே சொந்தமா உண்டாக்கி சொல்ல முடியுமா? நீங்க நபித்தோழர்களை பின்பற்றணும், அறிஞர்களை பின்பற்றணும், பெரியார்களை பின்பற்றணும் சொல்றீங்களே, இப்படி எல்லாம் சொல்லி முன்னோர்கள், பெரியார்கள், புசுர்க்குகள், மகான்கள், ஞானிகள், ஷேகுமார்கள், குருமார்கள் சொல்றோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சில நேரத்தில் அவங்களா சொல்லிடுவார்கள். அல்லாஹ் கண்டிச்சிருக்கானா இல்லையா குர்ஆன்ல? அல்லாஹ் என்ன செய்யறான், முகமதே எப்படி நீ இதை செஞ்ச, நான் இன்னும் உனக்கு பர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கறான். அப்ப மனைவிமாரோட ஒரு சண்டை ஏற்பட்ட பொழுது அப்ப நான் இனிமேல் தேன் சாப்பிட மாட்டேன் ஹராமாக்கிக்கிட்டேங்கிறாங்க. அல்லாஹ் என்ன கேட்கறான் குர்ஆன்ல, யா அய்யுஹன் நபி, நபியே லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ்வாகிய நான் உனக்கு தேனை ஹலாலாக அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கி இருக்கும் பொழுது அதை எப்படி நீ ஹராமாக்குவே? இது என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தேனும் பிடிக்கலன்னு ஹராம்ன்றாங்க. முடியாது, உனக்கு அந்த ரைட் கிடையாது, அத நான் சொல்ல நீ சொல்ல முடியாது, நான் ஹலால்ங்கற நீ என்ன ஹராம்ங்கற? அப்ப இதுல எப்படி நல்லா கேட்கிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குவதற்கு அதிகாரம் இல்லை, அங்கிருந்து வர்ற செய்தியை மட்டும்தான் சொல்லணும். சொந்தமாக அவங்களா உன்னை உண்டாக்கி சொன்னாங்கன்னு வைங்க, அது மார்க்கம் ஆகாது. இது மாதிரி எத்தனை இடத்துல கண்டிச்சிருக்கான் குர்ஆன்ல. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல, உடனே மார்க்கம் ஆயிருமா? ஒரு விருந்துக்கு போகிறார்கள், விருந்துக்கு போகும்போது அந்த விருந்துல உடும்பு கறிய, உடும்பு இறைச்சி வைக்கிறார்கள். வைத்த உடனே காலித் இப்னு வலீத் சில சஹாபாக்கள்லாம் அந்த விருந்துல பங்கெடுத்திருக்கிறார்கள். விருந்து வழங்கி அந்த பெண்மணி சொல்கிறார்கள் சாப்பிடும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் இது உடும்பு இறைச்சி அப்படிங்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியை சாப்பிடுவதற்காக கொண்டு சென்ற கையை அப்படியே நீட்டி மடக்கி கொள்கிறார்கள். அப்ப பக்கத்துல காலித் இப்னு வலீத்ங்கிற தோழர் இருக்கிறார். அவர் கேட்கிறார், ஹராமுன் ஹிய யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இது ஹராமா, உடும்பு கறினவன கையை எடுத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல ஹராம்லாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது, ஹராம் கிடையாது, எனக்கு பிடிக்கல எடுத்துட்டேங்கிறாங்க. அப்ப காலித் இப்னு வலீத் என்ன செய்யறாரு, அந்த அவங்களுக்கு வைத்த இறைச்சியும் தன் பக்கம் இழுத்து அவர் ரெண்டு பக்கம் அவர் சாப்பிடுறார். இப்ப எதுக்கு இதை சொல்றோம் என்று கேட்டால், ஹராம் நபிகள் நாயகத்துக்கு அந்த உடும்பு கறி விருப்பம் இல்லாமல் இருந்தால் அனைவருக்கு ஹராம் ஆயிருமா? ஆவாது. உடும்பு இறைச்சி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான். நபிகள் நாயகத்துக்கு பிடிக்கலன்னா அவங்களுக்கு பிடிக்கல, தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய விருப்பை வைத்தெல்லாம் சட்டம் உண்டாக முடியாத. அப்படிங்கும் பொழுது சஹாபாக்கள் சொன்னா இப்படி மார்க்கமாகும், இமாம்கள் சொன்னா இப்படி மார்க்கமாகும், அவர் சொன்னா கேட்பேன் இவர் சொன்னா கேட்பேன், அது இப்படி மார்க்கமாகும்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அப்படி இல்லையே, அவங்களுக்கு பிடித்த ஒன்றை பிடிக்காத ஹராமுங்கிறாங்க, அது ஹராம் தப்புங்கிறான்ல, அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றை விட்டு ஒதுங்குறாங்க, அதனால அது ஹராம் ஆவல. உங்களுக்கு பிடிக்காட்டி போங்க, எங்களுக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்காண்டு காலித் இப்னு வலீத் சாப்பிட்டாரா இல்லையா? அப்ப இந்த மார்க்கத்துல நபிகள் நாயகத்துக்கோ இறை தூதர் மற்ற இறை தூதர்களுக்கோ சொந்த அதிகாரம் கிடையாது. அவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட வாங்கி தரக்கூடிய மெசஞ்சர் தான். ரசூலுக்கு அர்த்தமே என்ன? மெசஞ்சர், தூதர். அப்ப அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கி தரக்கூடிய மெசஞ்சராக அவங்க இருந்தார்களே தவிர
அவங்க நினைச்சதெல்லாம் சட்டமாக்கிட்டு போகல, அந்த பவர் எல்லாம் கொடுக்கல, ரைட்ட கொடுக்கல. அவங்களுக்கு கொடுக்காட்டி அப்புறம் அவர் சொல்லுங்க இவர் சொல்லுங்க கேட்பீங்க. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் மற்ற இறை தூதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ரெண்டு நிலை இருக்கிறது. ரெண்டு நிலை என்ன? இறை தூதர் என்கிற ஒரு நிலை இருக்கும், சாதாரண மனிதர் என்கிற ஒரு நிலை இருக்கும். அப்ப இறை தூதர் என்கிற ஒரு நிலையில் அந்த பொறுப்பு என்ற நிலையில் எதை சொன்னார்களோ அது மட்டும்தான் நமக்கு மார்க்கம். மனிதர் என்ற நிலையில் அவங்க சில காரியங்களை செஞ்சாங்கல்ல, அது மார்க்கமாகாது. இப்படி மார்க்கத்தில் இருக்கா இல்லையா? அப்ப நபியை விட்டுருவோம், நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம். ஒரு நாட்டுக்கு பிரதமர் இருக்கிறார், அவர் செய்யற எல்லா காரியமும் பிரதமர்ங்கிற முறையில் உள்ளதா? காலையில் சப்பாத்தி சாப்பிட்டாரு, அவர் பிரதமராக அதை சாப்பிட்டாரு, பிரதமர் இல்லாட்டாலும் சாப்பிடுவார். மத்தியானம் சோறு சாப்பிடுவார், பிரதமராக அதை சாப்பிடுறாரு, நாளைக்கு பிரதமராக இல்லாட்டாலும் சாப்பிடுவார். பிரதமராகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டார், பிரதமராக இருக்கும்போது சாப்பிடுறாரு என்று சொன்னால் அவர் காலையில மத்தியானம் இரவுல என்ன சாப்பிட்டாரோ அதெல்லாம் பிரதமர்ங்கிற பொறுப்புக்காக சாப்பிட்டது இல்லை, மனிதன் என்பதற்காக சாப்பிட்டது. அதே நேரத்தில் பிரான்ஸ்ல இருந்து ஒரு லண்டன்ல இருந்து ஒரு தூதர் வர்றாரு, உங்க நாட்டு இங்கிலாந்துடைய பிரதமர் வர்றாரு, அவரை போய் மோடி சந்திச்சு ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறாங்க. இந்த கையெழுத்து எந்த மாதிரி போட்டது? பிரதமராக போட்டது. மோடியும் உங்க நாட்டு பிரதமரும் சேர்ந்து இங்க ஒரு சைன் பண்ணார்களே, ஆனால் பிரதமர் என்ற முறையில் போட்டார். இந்த கையெழுத்தை பிரதமராக முன்னாடி போட முடியாது, நாளைக்கு பிரதமர் பதவி போயிட்டாலும் போட முடியாது. அப்ப பிரதமர் கையெழுத்தான போடுறாரு, போட்டு முடிச்சுட்டு அவங்க ஒரு கடிதம், அவங்க அம்மா ஒரு கடிதம் எழுதுறாரு, சோமா இருக்கிறியா, அதுல ஒரு கையெழுத்து போடுறாரு. ரெண்டு கையெழுத்து தான். ஒன்னு அம்மாவுக்காக போட்ட கையெழுத்து பிரதமர் அடிப்படையில் போட்டது இல்லை, ஆனா ஒப்பந்தத்தில் போட்ட கையெழுத்து பிரதமர் அடிப்படையில் போட்டது. கையெழுத்து போட்டது அவராக இருந்தாலும், கையெழுத்து ரெண்டு ஒரே மாதிரியா இருந்தாலும், ரெண்டுமே ஒரே மாதிரி பேப்பரா இருந்தாலும், ஒரே பேனாவா இருந்தாலும், ஒரே மையா இருந்தாலும், இது பிரதமராக போட்ட கையெழுத்து, இது ஒரு மகனாக தாய்க்கு போட்ட கையெழுத்துன்னு விளங்குதா இல்லையா? இப்படி பிரிச்சு பார்க்கிற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச விஷயங்களை மார்க்கம் இப்படி ரெண்டா பிரிக்கிறது. எப்படி பிரிக்குது? இப்ப நபிகள் நாயகம் காலத்துல அவங்க கோதுமை உணவை தான் சாப்பிட்டாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் மார்க்கம் அப்படின்னு சொல்வதாக இருந்தால், முஸ்லிமாக ஒருத்தன் இருப்பானேயானால் அனைவரும் கோதுமை உணவு சாப்பிடுங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் செஞ்சிருக்காங்கல்ல. நபிகள் நாயகம் வாழ்ந்த ஊர்ல அரிசி கிடையாது, அவங்க சோறே சாப்பிட்டது கிடையாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோறே சாப்பிடாத காரணத்தினால் யாரும் சோறு சாப்பிடாதீங்க, எல்லோரும் கோதுமை ரொட்டியை சாப்பிடுங்க, அதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், அதுதான் சுன்னத்து. இப்படி எந்த பயானாவது கேட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. ஏன் இல்ல? அது ஏன் இல்லை என்று சொன்னால், அவர்கள் கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹி வந்தா சாப்பிட்டாங்க. 40 வயசுக்கு முன்னாடி சாப்பிடலையா? 40 வயசுல நபி ஆகுறாங்கல்ல, 25 வயசுல கோதுமை தானே சாப்பிட்டாங்க. அவங்களுடைய எதிரிகள் எதை சாப்பிட்டாங்க? கோதுமை தானே சாப்பிட்டாங்க. அப்ப இது வஹியினால சாப்பிட கிடையாது. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆகாவிட்டாலும் அதை தான் சாப்பிட்டு இருப்பாங்க. இறைவனுடைய தூதரா ஆனாலும் அதை தான் சாப்பிட்டாங்க, இறைவனுடைய தூதரா ஆகாவிட்டாலும் அதை தான் சாப்பிட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் செஞ்ச அந்த செயல், அவர்கள் செஞ்சது உண்மையாக இருந்தாலும் அது வஹியா வஹி இல்லையான்னு பாக்குறோமா இல்லையா? வஹியா இருந்தால் கையை ஒசத்தி நெஞ்சில கட்டினார்கள் வருது, நம்ம அப்படி செய்யணுங்கிறோம். ஏன்? அது வஹி, அல்லாஹ்விடமிருந்து உள்ள மெசேஜ் அடிப்படையில் செஞ்ச காரியம். 40 வயசுக்கு முன்னாடி நபிக்கு முன்னாடி செய்யவில்லை, மற்றவர்களாம் செய்து கொண்டிருக்கவில்லை. இது இறை செய்தி வந்த அடிப்படையில் செய்து காட்டினார்கள். அப்ப இறை செய்தி என்கிற அடிப்படையில் எதை செய்தார்களோ அதுகளெல்லாம் என்னது? அது வஹி, அது மார்க்கங்கிறோம். அப்ப இதுல என்ன பிரச்சனை நீங்க பார்க்கணும் என்றால், நபிகள் நாயகத்தினுடைய செயலை இரண்டாக பிரிக்கிறோம். அவங்க ஒட்டகத்தில் தான் பிரயாணம் பண்ணி போனார்கள், ஹஜ்ஜிக்கு போனார்கள். எல்லாரும் இந்தியாவில இருந்து லண்டன்ல இருந்து ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு போங்க யாராவது சொல்லுவீங்களா? ஏன்? போனது ரசம் தானே, போனது உண்மை. ஆனால் அவங்க இறை தூதர் என்கிற முறையில் போனார்களா? இல்ல. அவங்க ஒட்டகத்தில் போனது அந்த காலத்தில் அதான் இருந்தது. இந்த காலத்துல கார்ல கூட போயிருப்பாங்க, பஸ்ல கூட போயிருப்பாங்க, பிளைட்ல கூட போயிருப்பாங்க. அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதனாலதான் 40 வயசுக்கு முன்னாடி நபியா ஆவதற்கு முன்னாடி ஒட்டகத்தில் போனார்கள்.
நபிகள் நாயகத்தினுடைய எதிரிகளும் ஒட்டகத்தில் போனார்கள். அப்ப எல்லாரும் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது வஹீயின் அடிப்படையில் அல்ல, ஊருடைய வழக்கத்தின் அடிப்படையில், மனிதனுடைய இயல்பு என்கிற அடிப்படையில் விளங்குதா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய செயல்களையே நம்ம என்னவா பிரிக்கிறோம் என்று கேட்டால், அவங்க செஞ்சது என்று வந்தா கூட இது வஹீல செஞ்சாங்களா வஹீ இல்லாம செஞ்சாங்களா, இது எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா எவனாச்சும் ஒட்டகத்துல போறது சுன்னத்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உள்ளுக்குள்ள இந்த விஷயம் விளங்கி இருக்குது. வெளிப்படையா சொல்லாவிட்டால் கூட அனைவருடைய ஆள் மனசுலையும் இது மார்க்கம் இல்ல, கோதுமை ரொட்டி சாப்பிடுறது மார்க்கம் இல்ல. நபிகள் நாயகம் காலத்தில் இப்ப நீங்க போட்டுக்கிற மாதிரி சட்டைலாம் இருந்துச்சா? ஒரு துண்டை போத்தி கொள்வார்கள், அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி சட்டையெல்லாம் இல்ல உங்க காலத்துல. இப்ப இதெல்லாம் போடலாமா? அதான் சுண்ணத்துன்னு சொல்லுவீங்களா? துண்டை போத்திக்கணும்னு. துண்டை போத்திக்கிறது அந்த காலத்துல கிடைத்த பொருள்கள் அவ்வளவுதான். அந்த காலத்துல என்ன கிடைத்தது அதைத்தான் பயன்படுத்துவார்கள். இந்த மாதிரி சட்டை கிடைச்சா இந்த மாதிரி சட்டையை போட்டிருப்பார்கள். சட்டை இல்லாத கால துணிதான் இருந்த துணியை போத்தி இருப்பார்கள். இது நபி என்கிற அடிப்படையில் செய்யல, நபி அவருக்கு முந்தியும் செய்தார்கள், அந்த சமூகமே செய்தது. இவங்க ரசூலா அனுப்பப்படாவிட்டாலும் அந்த மக்கள் அப்படிதான் இருந்திருப்பார்கள். அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்து இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. அப்ப எது மார்க்கம்? இறைவனிடமிருந்து எதை பெற்று தர்றார்கள் நம்ம அறிவை கொண்டு சிந்திக்கலாம். ஒரு மனிதனுடைய கையெழுத்தை நீங்க சிந்திக்கிறீங்களா இல்லையா? ஒரு கல்வி கூடத்துடைய முதல்வர் இருக்காரு, ஹெட் மாஸ்டர். அவர் ஒரு பையனுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வரும்போது என்ன செய்யறாரு? அட்மிஷன் கேட்டு வரும்போது அட்மிஷனுக்கு சைன் பண்றாரு. அதுவும் செக்கில் கையெழுத்து போடுறது ஒண்ணா? செக்கில் 2 செக் வச்சிருப்பாரு, பர்சனல் செக் வச்சிருப்பாரு, அந்த கல்வி கூடத்துக்கு ஒரு செக் வச்சிருப்பாரு. அதுல போடுற கையெழுத்து முதல்வர் கையெழுத்து, கல்லூரி முதல்வர் கையெழுத்து. இதுல போடுற பர்சனல் கையெழுத்து. கையெழுத்து ஒண்ணுதான், ஒரு ஆள் தான். ஆனால் நம்ம பிரிச்சு வழங்குறோமா இல்லையா? இது அந்த கல்லூரி முதல்வராக இந்த கையெழுத்து அவர் போடல. என்ன செக் கல்வி கொடுத்துற செக்கு, இது பர்சனல் செக் அவருக்கு, இதுதான் சொந்த விஷயத்துக்கு போறான்னு வழங்குறோம்ல. இப்படியாக நமக்கு எப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு பொறுப்புல உள்ளவருக்கும் இப்படி 2-3 நிலைகள் இருக்கும். 10-15 நிலை கூட சில ஆட்களுக்கு இருக்கும். அவங்க என்னென்ன பொறுப்புகளை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த பொறுப்புக்கு ஏற்ற செயல்பாடுகளை அவங்க செய்வாங்க. அப்ப அந்த பொறுப்பின் பெயரால் செய்யற செயலாக இருந்தா தான் மார்க்கமாவது. இதை விளங்கிட்டீங்கன்னா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியும். என்ன புரியும்? இப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய சொல்லை பார்த்தா கூட உடனே எடுத்துடக்கூடாது. எப்படி பார்க்கணும்? இது இறை தூதருங்கிற முறையில் அவங்க செஞ்சதா, தனி மனிதன் என்கிற விருப்பத்தில் செய்ததா? தனி மனித விருப்பத்தில் செய்தா இருந்தால் நீங்கள் செய்யலாம், தடையில்லைன்னு விளங்கிக்கலாமே தவிர அது மார்க்கத்துக்குள்ள வராது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? சஹாபாக்கள் எப்படி சிறந்தவர்கள் தெரியுமா? ஆமா, யார் இல்லைன்றது? ரசூலுல்லாஹ் சிறந்தவங்க தான், அதை விட பல கோடி மடங்கு சிறந்தவங்களாச்சே. அப்ப சிறந்தவர்கள் டாபிக் நீங்க பெறவே இல்லை. அவங்க சொல்வது மார்க்கம் ஆகுமா? அப்படின்னா நீங்க எதை சொல்லணும்? அதுக்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு வஹி வருதுன்னு சொல்லணும். சொல்லுங்க பார்ப்போம். இறை தூதர்களுக்கு வஹி வந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி வஹி வந்து சொல்லணும். அவர்களை போல புரிந்து கொள்ள முடியுமான்னு கேட்பார்கள். புரிந்து கொள்வதில் அவர்களை விடவும் புரிந்து கொள்ள முடியும். நல்லா விளங்கிக்கணும். அதையும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. என்ன சொல்லுவாங்க? நாங்க வஹி வந்துச்சுன்னு சொல்லவில்லை, ஆனால் அந்த வஹி வந்த காலத்தில் இவர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் புரிந்து கொண்டது மாதிரி நமக்கு புரியாது. இப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாரு? அவங்க புரிந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ள முடியாதுன்ற சொல்ல சொன்னாங்களா? இல்ல, மாத்தமா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? இறுதி இறுதி பேருரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின், என்னிடத்தில் கேட்டவர்கள் கேட்காத வராத மக்களுக்கு சொல்லிவிடுங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் யாருக்கு சொல்லுகிறீர்கள் அவர் உங்களோட நன்கு விளங்கக்கூடியவராக இருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, நான் சொன்ன செய்தி நீங்க போய் மக்களுக்கு சொல்லிருங்க. உங்களை விட அவங்க எத்தனை பேர் சிறப்பா வழங்குவாங்க, பின்னாடி வர்றவங்க உங்களோட சிறப்பா வழங்குறவங்களும் இருப்பாங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அறிவுபூர்வமாக பேசியிருக்கிறாங்க. முந்தி உள்ள காலத்தை விட நமக்கு தான் நல்லா விளங்க முடியும். அவங்க காலத்துல நான் இன்னும் சொல்றேன் கேளுங்களேன். இப்ப சஹாபாக்கள் சிறப்பை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய தியாகத்தை பேசுங்க, யாரும் மறக்க முடியாது. அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பேசுங்க, மறக்க முடியாது. இந்த மார்க்கத்துக்கு அவங்க செஞ்ச ஒத்துழைப்புகள், உறுதுணைகள், பணத்தொகை, அள்ளி எல்லாத்தையும் பேசுங்க, அதுல நம்மளால நெருங்க முடியாது. ஆனால் மார்க்கத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பு அவங்களுக்கு விட நமக்கு தான் கூடுதலா இருக்குது. இது விளக்கணும்.
வாய்ப்பு அதிகம் உள்ளவர்கள் நன்கு விளங்கிக் கொள்வார்கள், வாய்ப்பு குறைவாக உள்ளவர்கள் குறைவாகத்தான் விளங்குவார்கள். என்ன வாய்ப்பு குறைவுங்கிறீங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் காலத்துல குர்ஆன் இறங்குச்சுல, இந்த குர்ஆன் புஸ்தகமாக்கி எல்லார் வீட்லயும் ஆளுக்கு ஒரு குர்ஆன் இருந்துச்சா? நபிகள் நாயகம் காலத்துல குர்ஆன் அருளப்படுது, எழுத தெரிஞ்ச 4-5 பேர் 10 பேர் 50 பேர் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அதுல கூட துண்டு துண்டா சில பேர் மொத்தத்தை எழுதினாரு, சில கொஞ்சம் எழுதி வைத்திருந்தார்கள். மீதி உள்ளவர்கள் எல்லாம் அவங்க தொழுகையில ஓதுறதை கேட்டு மனப்பாடம் பண்ணி கொண்டார்கள். கொஞ்சம் கொஞ்சம் மிகச்சில பேர் முழு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? ஒரு வீட்டுக்கு 10 குர்ஆன் வச்சிருக்கிறோம், 5 குர்ஆன் இருக்கு. குர்ஆன் எடுத்து பார்க்க நினைச்சு இப்படியே பார்த்துடலாம். நபித்தோழர்கள் காலத்தில் இருந்த மெட்டீரியல், அந்த காலத்தில் கிடைத்த இந்த பிரிண்டிங் மிஷின், பேப்பருக்கு பிறகு இந்த நவீன சாதனங்கள் இல்லாத காரணத்தினால ஒரு குர்ஆன் அன்னைக்கு வேணும்னு சொன்னா பல வருடங்கள் உழைத்து அவராக உட்கார்ந்து எழுதணும். யாரிடத்தில் குர்ஆன் இருக்குது அவர்கிட்ட போய் அவர்கிட்ட வாங்கி அங்கே உட்கார்ந்து வரிக்கு வரி பார்த்து திருப்பி ஒரு செக் பண்ணி ஒரு வருஷம் அவர் மெனக்கட்டாதான் அவருக்கு தேவையான குர்ஆனை எழுத தெரிந்தவராக இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலையில் இருந்தாங்களே, டக்குன்னு ஒரு ஆயத்தை எடுத்து பார்க்கக்கூடிய வசதி அவங்களுக்கு இருந்ததா? இல்ல. அதே மாதிரி ஹதீசுகள் இருக்கிறது. இன்னைக்கு அவ்வளவு ஹதீஸ் நம்ம முன்னாடி நம்ம புக்குகள் ஆக்கப்பட்டுருச்சு. புக்கையும் தாண்டி நம்ம இமாம்கள் வாழ்ந்தாலும் புக்குடைய காலம், நம்ம வாழ்ற அது தாண்டி அட்வான்ஸா உள்ள கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு குர்ஆன் ஆயத்தில் ஒரு வசனத்தை தேடுவதாக இருந்தால் ஒரு எழுத்து சப்ருன்னு பொறுமைன்னு போட்டீங்கன்னு வைங்க, சாது பேரண்ட் அடிச்சு கம்ப்யூட்டர்ல தேடினா எத்தனை இடத்துல குர்ஆன்ல சப்ருங்கிறது வருதுங்கிறத என்ன செய்யுது, லிஸ்ட் போட்டு காட்டுது. அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பக்கத்தையா எடுப்பாங்க, இதுல ஒரு சபுர் குறிச்சுக்குவாங்க, இதுல 2 சபுர் இருக்கு இப்படின்னு மொத்த குர்ஆனையும் பிரட்டி பார்த்து அந்த சபுருங்கிற வார்த்தை குர்ஆன்ல எத்தனை தடவை வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1.5 மாசம் எடுக்கும். உங்களுக்கு நமக்கு 1.5 செகண்ட் எடுக்கும். அப்ப நமக்கு வாய்ப்பு கூடவா, அவங்களுக்கு வாய்ப்பு கூடவா? அப்ப அது மாதிரி ஹதீஸ்கள் எடுத்துக்கிட்டே பட்டண தட்டினா எந்த ஹதீஸ் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிருவோமே. சஹாபாக்கள்ல 10 ஹதீஸ் 5 ஹதீஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஹதீஸ்ல அனைவரும் மனப்பாடம் பண்ணி கொள்ளவில்லை, தொகுக்கவில்லை, புக்காக வரவில்லை. புக்காக வந்த குர்ஆனையும் அனைவரும் மனப்பாடம் பண்ணி கொள்ளவில்லை. அப்ப நம்ம காலத்துல வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிற காரணத்தினால நமக்கு தான் ஈஸி ஆய்வு பண்ண முடியும். அவங்க பல மாதங்கள் உழைத்து செய்த காரியத்தை இன்னைக்கு ஒரு செகண்ட்ல செஞ்சிருவோம். இது மார்க்கத்துக்கு முன்னாடி எல்லா காரியத்தையும் அப்படித்தானே இருக்கிறது. அன்னைக்கு ஒரு மூட்டை நெல்லை அரிசி ஆக்குறாங்க, என்ன செய்வாங்க, வீட்டுல உள்ள அம்புட்டு பொம்பளைகள் என்ன செய்வாங்க, அந்த உரல்ல போட்டு குத்தி குத்தி என்ன செய்வாங்க, கை குத்தல் அரிசியாக ஒரு மூட்டையை நெல்லை அரை மூட்டை அரிசி ஆக்குவதற்காக வேண்டி ஒரு வாரத்துக்கு மெனக்கட்டாங்கன்னா அரை மூட்டை அரிசி கிடைக்கும். அது 7 பேர் உழைக்கணும், வீட்டில் உள்ள அத்தனை பேர் உழைக்கணும். இன்னைக்கு என்ன, கொண்டே கொட்டினா அரிசியா வந்துடுது 2 செகண்ட்ல, 3 செகண்ட்ல அரிசி ஆகி போயிடுது. அப்ப இப்படியான நவீன சாதனங்கள் வரும்பொழுது எப்படி இந்த உலக விஷயங்கள் எளிதாக இருக்கிறதோ அதே மாதிரி நவீன சாதனங்கள் வரும் பொழுது மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய வழிகளும் எளிதா இருக்கா இல்லையா? இன்னைக்கு எதையும் ஈஸியா ஆராய்ச்சி பண்ணிடலாமே. இந்த கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு அதிகமாக இந்த காலத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? நவீன சாதனங்களுடைய அந்த வசதிகள் தானே. அப்ப இந்த ஹதீஸ்களை நமக்கு தெரிகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா அந்த சஹாபாக்கள் இப்ப இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம காலத்துல நம்மளோட மிஞ்சி இருப்பாங்க. ஏன்? நம்மளோட ஆர்வம், இஹ்லாஸ், தூய்மை, உலக நோக்கம் இல்லை, அதுல எல்லாம் ஜெயிச்சிருப்பார்கள். இந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தந்து அவங்களுக்கு தரல, அதனால மட்டங்கிற அர்த்தம் கிடையாது. அந்த வாய்ப்பை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காம நமக்கு தந்திருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் யாருக்கு சொல்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட நன்கு விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இதை சொன்னோம்னு சொன்னா அப்ப சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறீங்க. இப்ப குர்ஆன் தெளிவா இருக்கிறது, ஹதீஸ் தெளிவா இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, உங்களோட பின்னாடி உள்ளவங்க நல்லா விளங்கவும் செய்வாங்க. எத்தனை விஷயங்கள் இது நவீன காலத்துல உதாரணமாக வானம் திருப்பி தரும் வானத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான். திருப்பி தரும் வானம்னா அந்த சஹாபாக்கள் என்ன வழங்கி இருக்கும்? என்னத்தை திருப்பி தரும்? ஒண்ணு வழங்கி இருக்காரு. அந்த காலத்து நாலேஜை கொண்டு அல்லாஹ் திருப்பி தரும் வானம்ங்கிறான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன செய்யறோம்? வானத்துடைய தன்மை என்ன, என்னவெல்லாம் மேல போன திருப்பி தந்துகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் சொன்ன பிறகு நம்ம வாழ்ற காரணத்தினால இதனோட அதை கம்பேர் பண்ணி நம்ம செய்யறோம். அது இரும்பை நம்ம இறக்கணும்னு எல்லாம் சொல்றான். இரும்பு அன்சல் ஹதீத, இரும்பை இறக்கணும்ங்கிறான். இரும்பை இறக்கணும் என்பதை நபிகள் நாயகம் காலத்து மக்கள் எப்படி விளங்கியிருப்பாங்க? ஏதோ இரும்பை இறக்கணும் தந்தோன்ற அர்த்தத்தில் விளங்கியிருப்பாங்க. இப்ப என்ன செய்யறான் விஞ்ஞானிகள்? இரும்பு இந்த பூமியில உண்டாயிருக்க முடியாது, இரும்பு உண்டாவதற்கு எவ்வளவு வெப்பம் தேவையோ அந்த வெப்பம் எந்த ஒரு காலகட்டத்திலும் பூமியில் இருந்ததே கிடையாது, வேறு கோள்களில் இருந்தா இரும்பு இறங்கி இருக்க வேண்டும் என்று நாசா இப்ப ஆய்வு பண்ணி சொல்றான். அப்ப இரும்பை நம்ம இறக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதோடு இப்ப நெருக்கி பார்க்கும் பொழுது இந்த ஒரு பிரைட் நமக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமா? நமக்கு தான் கிடைக்கும்.
அப்ப அந்த மாதிரி மார்க்க மசாயில் ஆய்வு செய்வதாக இருந்தாலும் சரி, நவீன பிரச்சனை ஆய்வு செய்வதாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைப்பதை விட நமக்கு பின்னாடி உள்ளவங்க இன்னும் நல்லா ஆய்வு செய்வாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிறங்க. நம்ம இருக்கிற வசதி இப்படி வச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் சில வசதிகள் இதை தாண்டி போய் இந்த கம்ப்யூட்டர்லாம் தாண்டி வேற என்னென்னலாம் வருமோ நமக்கு தெரியாது. கற்பனை பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் கூட நாளை கண்டுபிடிப்பான். அப்ப அவனுடைய ஆராய்ச்சி திறன் அதிகரிக்கும், வசதிகள் அதிகரிக்கும், அவனுக்கு வேலை எளிதாக இருக்கும். மாசக்கணக்கில் உழைப்பதற்கு பதிலாக ஒரு செகண்ட்ல பல விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். அப்போது நாம செஞ்சதை விட நமக்கு பின்னாடி வரக்கூடிய மக்கள் இன்னும் சிறப்பாக ஆய்வு செய்வார்கள். இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, என்னப்பா சஹாபாக்களை தவிர புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிய முடியாதுன்னு சொல்றீங்க? சஹாபாக்களை எவ்வளவு விஷயங்களை புரியாம இருந்திருக்கிறாங்க, தவற விளங்கி இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஒரு சட்டம் கூட உங்களுக்கு தெரியவே இல்லை. நபித்தோழர்களும் நமது நிலையும் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம். அந்த புஸ்தகம் வந்து onlinepija.comல போனீங்கன்னா இருக்கும். நபித்தோழர்களும் நமது நிலையும், அதுல அவ்வளவு மசாயில் நம்ம கொடுத்துருக்கிறோம். இதெல்லாம் பாருங்க, சஹாபாக்கள் தான் சிறந்தவங்க தான். இது உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்திருக்கு. ஏன் அந்த காலத்து நம்ம இருந்தாலும் அப்படித்தான் இருப்போம். நம்ம வேலை வெட்டிக்கு போவோம், ரசூல்லா பள்ளியாசல்ல போகும்போது என்ன சொன்னாங்களோ அதை மட்டும் காதல விடுவோம். மீதி நேரத்தில் தொழிலுக்கு போயிருவோம். புஸ்தகத்தை வாங்கி கொண்டாந்து மாத சந்தா கட்டி ஏக தோந்தின்னு பெண்மணின்னு வருது, அப்படி வாங்கி படிக்கிற வாய்ப்பும் அந்த காலத்துல கிடையாது. அப்படிங்கிறதுனால அவர்கள் குறைவாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை, ரசூலுக்கு நெருக்கத்தில் இருந்தாலும் குறைவாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமை, ரசூலை விட வெகு தொலைவில் நம்ம இருந்தாலும், காலத்தாலும் தகுதியாலும் தொலைவில் இருந்தாலும் அதிகமாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று விளங்கி கொண்டு இந்த இதில் விடுபட வேண்டும். அது போக இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை இன்றைய தினம் நான் முழுமைப்படுத்தி விட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். முழுமையாக்கிட்டேன் அப்புறம் அடுத்த ஆளுக்கு வேலை? முழுமையாக்குனதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி சிந்தித்து பார்த்தீர்களேயானால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? குர்ஆன்ல உள்ளதுதான் மார்க்கம், ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம், அதை தவிர வேற எதுவும் மார்க்கம் இல்ல. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த ரெண்டையும் சொல்வார்கள். குர்ஆன் மார்க்கம் என்பார்கள், ஹதீஸ் மார்க்கம் என்பார்கள். அந்த ரெண்டை தவிர வேற எதுல இருந்தாலும் அது மார்க்கம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை எனக்கு காட்டுங்க. தமிழ் ஊர் மக்கள்கிட்ட, தமிழ் ஊர் மக்கள் மத்தியில் ஜாக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குதா? அவங்க என்ன சொல்றாங்க? சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க. சஹாபாக்கள் செய்யாத ஒன்றை நம்ம செய்யக்கூடாதுங்கிறாங்க குர்ஆன்ல இருந்தாலும். அப்ப இன்னும் சொல்ல போனால் கையெழுத்து போட்டாங்க அல்ஜனத் பத்திரிகையிலேயே சைன் பண்ணி சஹாபாக்களை தான் பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள், பாவம் செய்யாதவர்கள் சொன்னாங்க. இப்படி எல்லாம் உண்மையா? இது பாவம் செய்யாதவங்களா, தவறுக்கு அப்பாற்பட்டவர்களா இருந்தாங்களா சஹாபாக்கள்னா? இப்படிங்கிற ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு அதன்பால் உங்களை அழைத்தார்களே, ஆனால் அது எப்படி சரியான கொள்கையா இருக்கும்? அப்ப அதுல அந்த பேசிக் மாறினா சட்டங்கள் நிறைய மாறி போயிடும். சின்ன நினைக்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னா அது ஒரு டைப்பா இருக்கும். யார் சொன்னாலும் ஏத்துக்கலாம்னு சொன்னா நமக்குள்ள நிறைய குழப்பம் வந்துடும். நான் வந்து அபூபக்கரை ஏத்துக்கிறேன், ஒருத்தர் உமரை ஏத்துக்கிறேன் பாரு, ஒருத்தர் அபூ ஹுரைரா ஏத்துக்கிறேன் பாரு, ஒருத்தர் இப்னு அப்பாஸ் ஏத்துக்கிறேன் பாரு. இப்படி ஆளாளுக்கு போனீங்கன்னா மார்க்கம் ஒன்னாவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? துண்டு துண்டு ஆயிர மாட்டோம். ஆயிரத்துல ஆனது காரணம் தானே. நீங்க எப்ப வாசலை திறந்து விட்டீங்களோ அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் நீங்க சொல்லி பாருங்க, நிறைய உண்டாகவே செய்யாது. அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும் மார்க்கம், வேற எதுவும் மார்க்கம் இல்ல. வஹி மட்டும் மார்க்கம், வஹியை தவிர எதுவும் மார்க்கம் இல்ல. இப்படி சொல்லக்கூடிய இயக்கம் ஒண்ணு கூட கிடையாது. அது எந்த செலவுகள்ல பல குரூப் இருக்கிறார்கள், அவர்களாக இருந்தாலும் சரிதான், ஜாக்கா இருந்தாலும் சரிதான், மதுஹபா இருந்தாலும் சரிதான், பல இயக்கங்களாக இருந்தாலும் சரிதான், அனைவருடைய கொள்கையும் என்னவா இருக்கு என்று கேட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மற்றும் பிளஸ் பிளஸ் போட்டுக்கிறங்க. பிளஸ் சஹாபி, பிளஸ் முன்னோரு, பிளஸ் இமாமு, இப்படின்னு அவங்க பிளஸ்ல இருக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறோம். ரெண்டுக்கு மேல பிளஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பிளஸ் கூட்டம் எல்லாமே வழிகேடு தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை என்ன செய்வோம்? குர்ஆன்ல இருந்தா சொல்லுப்பா கேட்கிறோம், நபிகள் நாயகம் சொன்னா சொல்லு கேட்பான், முடிஞ்சு வச்சுக்காத. மறுமையில போய் அல்லாஹ் என்ன கேட்பான்? மறுமையில நரகவாசிகளை போட்டு நரகத்தில் புரட்டும் பொழுது அங்க நடக்கிற விசாரணை அல்லாஹ் நமக்கு இப்போது சொல்லி தர்றான். குர்ஆன்ல என்ன சொல்லிக்கிறான்? யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டப்படும் பொழுது யாலைத்தனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, நாங்கள் அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்களுடைய பெரியார்கள் தலைவர்கள் பேச்ச கேட்டோமே, ஃபஅலலுன சபீலா, எங்களை வழி எடுத்து விட்டாங்களே என்று நரகத்தில் புலம்புவாங்களாம்.
அப்ப என்னத்தினால் நரகத்துக்கு போறான்னு விளங்குதா? அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போயிட்டோமே. இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டை கேட்காம அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு போனா வழிகேடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கைகள் அப்படி ஏதாவது ஒன்று பார்த்திருக்கீங்களா? இந்த ஜமாத் இயக்கம் முக்கியம் கிடையாது. இந்த இயக்கத்தில் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டா இது இந்த கொள்கையில் இருக்கிறது. இந்த பேரை வைத்துக் கொண்டு நாளைக்கு இந்த கொள்கையை மாத்திட்டாங்கன்னு வைங்க, முதல்ல எதுக்குறால நம்ம மாறிடுவோம். நீங்க எதிர்க்கணும், நான் எதிர்க்கணும். எந்த கொள்கை? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், வஹி மட்டும்தான் மார்க்கம். அதை தவிர மார்க்கம் இல்லைங்கிறோம்ல. இல்ல இல்ல இனிமே நாங்க சஹாபாக்களை பின்பற்றது ஏத்துக்கிட்டோம்னு சொன்னான்னு வைங்க பேச்சுக்கு, அடுத்த நிமிஷம் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக இன்னொரு இயக்கம் கட்டினா அதுல போய் சேர்ந்துக்கணும். அப்ப இந்த தௌஹீத் ஜமாத்துங்கிற இந்த ஜமாத்து முக்கியம் கிடையாது, இந்த கொள்கை முக்கியம். இந்த கொள்கையில் இருக்கிற வரைக்கும் இதுதான் சரியான ஜமாத். இந்த கொள்கையில் மாற்றம் இல்லாமல் இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு ஜமாத்து மட்டும்தான் சரியான ஜமாத்தா இருக்கிறது. இதை விட்டு நீங்க போய் பல இதுலையும் நம்ம சேர்ந்தோம் என்று சொன்னால் அவ்வளவு பாவங்கள் ஒண்ணு சேர்த்துரும். இந்த ஒரு அடிப்படை நீங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிற ஒரு இயக்கத்துடைய கொள்கை சார்ந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வச்சுட்டோம். இது போக இன்னும் சில விஷயங்கள் நீங்க பார்க்கணும். கொள்கை இல்லாம இந்த ஜமாத்துடைய செயல்பாடுகள். பொதுவாக ஒரு இயக்கத்தை ஒருத்தன் கட்டுவதாக இருந்தால் அதுல இருந்து ஆதாயம் அடைய நினைப்பான். எந்த ஒரு இயக்கத்தினுடைய ஆளா இருந்தாலும் சரி, மார்க்கத்தினுடைய கொள்கை சரியா வச்சிருக்கிறவங்க கூட அதை சொல்லி நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜமாத்தில் உள்ளவர்கள் இந்த ஜமாத்தை பயன்படுத்தி உங்களிடத்தில் எந்த விதமான ஆதாயத்தையும் அடைய மாட்டார்கள், அடைந்தது இல்லை. இப்ப வெளிநாடு, இப்ப லண்டனுக்கு வர்ற ஒரு அஜர்த்து வர்றான்னு வைங்க, எந்த அமைப்புடைய பிரச்சாரர் வர்றான்னு வைங்க, அவரை நீங்கள் எப்படி உபசரிப்பீர்கள், எப்படி அனுப்புவீர்கள்? ஒருத்தர் ஜாகிர் நாயக்னு ஒருத்தர் வருவாரு, அல்லது ஜாக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க, அல்லது சலபுன்னு சொல்லிக்கொண்டு யாராவது வருவார்கள். வந்தா வகையா சாப்பாடு போகும்போது உங்க கடமை செஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? போகும்போது ஒரு தொகையை கொடுப்பீங்க. அப்புறம் அன்பளிப்புன்னு ஆளாளுக்கு ஒரு கலெக்ஷனை போடுவீங்க. அன்பளிப்பு மூட்டை மூட்டையா கட்டி அசர்த்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பீங்க. நடக்குதா இல்லையா? மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க. அந்த லண்டனுக்கு வந்தவுடனே என்ன செய்றீங்க? திருப்பி அனுப்பும் பொழுது பல லட்சங்களுக்கான வெகுமதியான அன்பளிப்புகளை கொடுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன செய்வாங்க? கடையில் பார்த்து ஆசைப்படுவார்கள். ஆலிம்களா இருப்பவர்களுக்கு மற்றவர்களை ஜாஸ்தி ஆசை இருக்கும். அந்த மாதிரியான ஆசை எப்படி வர மாதிரி கடைக்கனால வெளிப்படுத்தினா கூட நீங்க என்ன செய்வீங்க? இந்த போன் கொஞ்சம் நல்லா இருக்கான்னு தெரியுதுன்னு சொன்னா வாங்கி கொடுத்துருவீங்க. அப்படி அவரும் கேட்பார், இப்படி சொன்னா வந்துரும் சொல்லி. பார்த்திருக்கீங்களா? சரி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துல இருந்து இப்படி உங்க லண்டனுக்கோ, துபாய்க்கோ, அபுதாபிக்கோ, குவைத்துக்கோ, பஹ்ரைனுக்கோ, புர்னேக்கோ, வேற உலகத்திலேயே பல நாடுகளுக்கு போகாமே இருக்கிறோம். ஒரு சல்லி காசு உங்கள்கிட்ட வாங்கியிருப்போமா? யாராச்சும் வாங்கினாங்களா? இங்க சட்டம் என்ன? வெளிநாட்டுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு சென்றால் எந்த அன்பளிப்பையும் வாங்கக்கூடாது. இங்க இருந்து நாங்க இலங்கைக்கு போனோம் என்றால் எங்க காசுல ஏதாவது கொண்டு போய் வாங்கிட்டு வந்தா வரலாமே தவிர, போக்குவரத்து டிக்கெட் அவர்கள் பொறுப்பு, தங்க வைக்கிற வசதி அவங்க பொறுப்பு, சாப்பாடு அவங்க பொறுப்பு. இதை தவிர மற்ற எந்த விதமான அன்பளிப்பு பொருள்களையும் வாங்கக்கூடாதுன்னு கொள்கை வச்சிருக்கிறோம். துபாய்க்கு போய் ஒரு மாசம் இருந்துட்டு வந்தாலும் கொண்டு போன பெட்டியோட திரும்பி வருவார். இல்லைன்னா புள்ள குட்டி எல்லாம் இருக்குன்னா அங்க போகும்போது வீட்டுல இருந்து 5000-10,000 தோது பண்ணி சொந்த காசை கொண்டுட்டு போய் வாங்கிட்டு வருவார். அப்ப இது வாங்கக்கூடாது என்று கொள்கையா வைத்திருக்கிறார்கள். எல்லா மண்டலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியும் இருக்கிறோம். எப்படி அனுப்பியிருக்கிறோம்? பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தாயிகளுக்கு எக்காரணம் கொண்டும் எந்த அன்பளிப்பும் தரக்கூடாது. இதெல்லாம் எது உங்களுக்கு காட்டுது? இதெல்லாம் கூலி. உங்க பிரச்சாரம் உங்கள்கிட்ட கூலி கேட்டா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? இப்படி எந்த இயக்கம் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த இயக்கத்து தலைவனாவது வந்துட்டு வசூல் அடிக்காம போயிருக்கானா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காரன் வசூல் அடிச்சான்னு சொல்லுங்க பார்ப்போம். உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஏன் அல்லாஹ் சொல்ற இத்தபியும் அல்லாஹ் யஸலுக்கும் அலைஹி அஜ்ரன், உங்க இடத்துல யார் கூலி கேட்கவில்லை அவனை பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நாங்கள் உங்கள்கிட்ட கூலி கேட்க கிடையாது. நாங்க சொல்ற கொள்கையும் சரியாக இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய பேசிக் என்னவென்று சொன்னால், வெளிநாடுகளுக்கு நாங்கள் சென்றால் அங்க நாங்க கூலி வாங்க மாட்டோம், அன்பளிப்பு வாங்க மாட்டோம். உள்நாட்டில் பேச போனா அதுக்கு வாங்க மாட்டோம். அதுக்கு அது ரூல் தனுது. அந்த போக்குவரத்து செலவு, சாப்பாடு, தங்கும் வசதி வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் என்கிற அளவுக்கு இங்கே நினைஞ்சிருக்கிறோம், சட்டங்களை போட்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி மக்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது, வாங்கக்கூடாது.
அன்பளிப்புன்னு தந்தா கூட இது வாங்காதீங்க. மார்க்கத்தை சொல்ல போகும்போது அன்பளிப்பு தந்தார்களே, ஆனா அது கூலி தான், அது மார்க்கத்தை சொன்ன கூலியா ஆயிரும் சொல்லி இப்படி ஒரு நெருப்பாக ஒரு அமைப்பு இருக்கிறது. மற்றவர்கள் அந்த தோற்றத்தையும் கோலத்தையும் வைத்துக் கொண்டு வந்து இறங்கி அந்த சாப்பாட்டில் கூட எந்த நெறிமுறையும் காணாமல் என்ன செய்வாங்க, மற்றவர்களை போட 4 மடங்கெல்லாம் வெட்டுவார்கள், எந்த வெக்கமும் இருக்காது. அப்படி பிடித்து அலையக்கூடியவர்கள் நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா அந்த ஜமாத்துல? 1-2 பேர் வந்தால் தெரிஞ்சா களை எடுத்து விட்டுருவோம். அப்ப இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை வைத்து எங்களுக்கு எந்த ஒரு ஆதாயம் கிடையாது. உங்களை வச்சு ஒருத்தன் ஆதாயம் அடைகிறான்னா அவன் சுயநலவாதி, அதுல நம்ம இருக்க முடியாது. சுயநலத்துக்கு செய்யணும் எப்படி கரெக்டா சொல்லுவான்? அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும்போது நீங்க ஒரு தப்பு செஞ்சா உங்களை கண்டிப்பானா, அம்மாடி இவர் தான் டிவி வாங்கி கொடுத்தாரு, இவர் தான் ஐபோன் 6s வாங்கி கொடுத்தாருன்னா அவன்கிட்ட போய் நீங்க எப்படி தப்பு சொல்லுவீங்க? வெள்ள காட்டிக்கிறீங்க. இந்த ஜமாத்து என்ன, எத்தனை பேர் கோடி கோடியா நன்கொடை கொடுத்த கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கிறார்கள். இங்கேயே அவங்க வீட்டு மகளுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, நம்மளை வந்து கூப்பிடுவாங்க, பெரிய ஹஜ் கமிட்டியில் வச்சு பெரிய ஒரு 2000-3000 பேர் விருந்து வச்சு கூப்பிடுவாங்க. ஜமாத்துக்கு நன்கொடை நிறைய கொடுத்தவரா இருப்பார், நாங்கள் போக மாட்டோம். அடுத்த நாள் ஜமாத்தோடு போயிடுவார். அது ஒரு விஷயம். நீ போன என்ன போவாட்டி என்ன, உனக்கு எனக்கு ஆதாயமா? நீ நன்கொடை கொடுத்தால் அந்த பணிகளுக்கு செலவழிப்போம், உனக்கு நல்லதுக்கு உதவி செய்யறோம். உன்ட்ட வாங்கி நாங்க திங்கிறதுக்கு நாங்க வாங்கல, உன்ட்ட அன்பளிப்பு வாங்கவில்லை. எத்தீம் கானா கொடுப்பேன், சிறுவர்களுக்கு கொடுப்பேன், முதியவர்களுக்கு கொடுத்தான்னு சொன்னா அதே அவர்களுக்கு செலவழிக்கிற ஒரு வேலையை நாங்கள் பொறுப்பை செய்யறோமே தவிர உனக்கு நன்மைக்கு நாங்க பாடுபடுறோம். உனக்காக நீ மார்க்கத்தை வளைக்க முடியாது. நீ பணக்காரனா இருந்தா அதுக்காக நாங்க வந்துடணுமா? அப்ப இந்த ஜமாத் எப்படி இருக்குன்னு கேட்டா, யாரிடமும் எந்த ஒரு தயவும் எதிர்பார்க்காத காரணத்தினால அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன் இந்த ஜமாத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல? வரதட்சணை கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னா யாரு இருந்தாலும் போக மாட்டோம். இத்தனை பேருக்கு மண்டபத்தில் கல்யாணம் பண்ணா நாங்க யாரும் போக மாட்டோம். வீட்டில் பண்ணு, அதுக்கு நீ லட்சக்கணக்கில் செலவழிக்கிறேன்னு கேட்கிறோம். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு கொள்கையை போட்டுக் கொண்டிருக்கிறோமே, இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இவங்க வந்து இந்த பணக்காரனுக்கு ஒரு மார்க்கம், ஏழைக்கு ஒரு மார்க்கம்ன்றது எல்லா அமைப்புலையும் இருக்கும். எல்லாமே தவறுன்னு கண்டிப்பாங்க. எந்த ஒரு தாய் இப்படி மனக்கண்ணில் கொண்டு வாங்க, எந்த ஒரு இயக்கத்தினுடைய பிரச்சார உலமாவை கொண்டு வார்கள். அவர்கள் கோடீஸ்வரம் வீட்டு கல்யாணங்கள்ல போய் கலந்து கொண்டார்களா இல்லையா? அதில் மார்க்க முரணான காரியங்கள் நடந்ததா இல்லையா? கண்டிப்பாக உண்டு, நான் காட்ட முடியும். அவர்களுடைய கல்யாணம் அப்படி நடத்தப்பட்டு இருக்கும், இந்த ஜமாத்தில் காட்ட முடியாது. அப்ப எதுல நம்ம இருக்கணும்? உங்களை கரெக்டான நீங்க தப்பு செய்ய உங்களை கண்டிக்கிற ஜமாத்து வேணும். நீங்க உதவி செய்து உங்களை பள்ள காட்டுற ஜமாத்து உங்களை நேர்வழிப்படுத்துமா? நீங்கள் தவறு செஞ்சா டேய் நிறுத்துன்னு சொல்லணும். அது அந்த இயக்கம் நமக்கு தேவை. அப்போ நரகத்தில் தள்ளுறதுக்கா? இந்த இயக்கம் வந்து நரகத்தில் தள்ளுவதற்கா? உலகத்தில் பள்ள காட்ட என்ன செய்வீங்க? நீ அத்தனை செய்வீங்க. அப்ப உலகத்தில் உள்ளவர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஜமாத்துல கிடையவே கிடையாது. அது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஒரு ஜமாத்துன்னு வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு இயக்கம் ஆரம்பிச்சுக்கிறாங்க. வந்துட்டு பயானுக்கு வந்துட்டு இங்கனக்குள்ள சுடுகாட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் இடத்தை வாங்கி போட்டு பிளாட் மாதிரி போட்டு அதையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க. பயானுக்கு வரும்போது அங்க வந்து திருப்பி வருவாங்க. அது வீடு தானா, பிளாட்டுக்கு மனுஷன் குடியிருக்க இயலுமா, அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கான்னு தெரியாது. அச்சுறுத்த சொல்றாருல ஒரு பிளாட்டை வாங்கி போடுப்பா. எத்தனை பேரை இந்த தாவான்னு சொல்லி ரியல் எஸ்டேட் பண்ணி அடிச்சிட்டு வந்த ஆளுகளை பாக்குறோம். அந்த மக்கள்லாம் பத்துவா செஞ்சிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும். அந்த மனுஷன் வாழ முடியுமாடா? இப்படியான இடத்துல வந்து வித்துட்டு போயிட்டான, அந்த அஜரத்து வித்துட்டு போயிட்டானு சொல்றாங்களா இல்லையா? அப்படி எத்தனை பேர் உங்கள்ட்ட கற்பனையில பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதை செய்யாவிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவர் கொடுத்து ஏமாந்துருப்பார். அப்ப பிளாட் போடுறேங்கிறது, ஹஜ்ஜிக்கு கூட்டிட்டு போறேங்கிறது, அந்த மாதிரியான சீட்டு கட்டுறது, இந்த மாதிரியான தொழில்களை தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாவட்ட கிளை மாநில நிர்வாகிகள் செய்யக்கூடாது. இப்ப நானே ஒரு இடத்தை போட்டு என்ன செய்கிறேன், நான் ஒரு பிளாட் போடுறேன்னு வைங்களேன், என் மேல உள்ள நம்பிக்கையில நீங்க வாங்குவீங்க. நீங்க அந்த இடத்தை பார்த்ததும் இல்லை, அதுக்கு தகுந்த ரேட்டு சரியா, அந்த இடத்துக்கு ரீவேல்யூ இருக்குதா, அவங்க சொன்னபடி அந்த வசதி இருக்கா, நாளைக்கு குடியேற இயலுமா, அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஏன் பிஜே சொல்றாருலப்பா கரெக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்க செஞ்சோமா? எங்க பேரை சொல்லி நாங்கள் வித்தால் எவ்வளவு பிளாட் போட்டிருப்போம். நம்பிக்கை எப்படி? நம்பிக்கை மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்கன்னா கரெக்டா இருப்பாங்க, நீங்க கூடுத்தனமா நம்புறீங்க. அந்த குருத்தனமான நம்பிக்கையை வந்து முதலீடாக்குகிறார்கள் அனைவரும். நாங்க என்ன செய்யறோம், அப்படி எங்களுக்கு அந்த கூட்டங்களை ஏமாற்ற மாட்டோம். இருந்தாலும் நம்மள ஒரு ஏமாற்றக்கூடியவன் இருக்கக்கூடும், ஒரு மாவட்டத்தில் அப்படி ஒருத்தன் வந்துடக்கூடும், நாளைக்கு இதுக்காக வேண்டி நிறைய பேர் நுழையக்கூடும். அவன் இந்த வேலையை செஞ்சுட்டு போக கூடாது என்பதற்காக வேண்டி ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, ஹஜ்ஜி சர்வீஸ் கூட்டிட்டு போய் அந்த மக்களை பொய் சொல்லி கூட்டிட்டு போறாங்க, ஹரமுக்கு பக்கத்திலேமாங்க,
ஹரம்ல இருந்து 12 கிலோமீட்டர் கப்பல் வண்டி போட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய நாங்கள் அனுபவத்தில் பார்த்து விட்டு இன்னென்ன தொழில்கள் மக்களை ஏமாற்றக்கூடிய தொழில்கள் ஜமாத்தில் உள்ளவர்களோடு கூட்டணி சேர்ந்து வைக்கிற வியாபாரம் பண்ணக்கூடாதுங்கிறோம். நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன்னு கேட்டா எனக்கு நான் ஒரு உங்களை மாதிரி லண்டன்ல உள்ள ஆளுக்கிற 10 பேர் தொடர்பு கொண்டா நீங்க என்னோட வந்து பங்காளியா சேருவீங்க. நான் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், நீங்க ஒரு 4 கோடி போடுங்க, நான் 1 கோடி போடுறேன்னு சொன்னா நீங்க போடுவீங்க. அப்படி போட்டு என்ன செய்ய எதை வச்சு போடுவீங்க? பிஜி நல்லா தரப்பா, அவருக்கு கரெக்டா இருப்பாருப்பா சொல்லுவீங்க. நான் உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டா நஷ்டமாச்சுன்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும்? இந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டு யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? அவங்கள்ட்ட பங்கு சேரக்கூடாது. இந்த ஜமாத்து நிர்வாகிகள் யாருமே இப்ப நாங்கெல்லாம் நானே கடை தான் வச்சிருக்கிறேன், யார்ட்டையும் பங்கு கிடையாது, யார்ட்டையும் கடன் கிடையாது, சொந்தக்காரங்கள்ட்ட வாங்கிக்கிறோம், உறவினர்கிட்ட. அது ஜமாத்துல இருந்தாலும் வாங்குவோம், இல்லாட்டாலும் வாங்குவோம். ஜமாத்துல வரமுந்தி உள்ளது ரத்த சம்பந்தமான உறவு, மனிதன் என்கிற முறையிலான கடன்கள் எங்களுடைய குடும்பம், எங்க உறவினர்கள், எங்க ரத்த சம்பந்தங்கள்ல நாங்கள் கடன் வாங்கி கொள்வோம், கொடுத்துக் கொள்வோம். ஜமாத்தை வைத்து யாரிடத்திலும் நாங்க வந்து வாங்கவும் மாட்டோம். நான் எனக்கு சொல்லல, இந்த ஜமாத்துல யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த ஜமாத்துடைய நிர்வாகிகள் யாரா இருந்தாலும் சரி, தொழில் பண்றது கடன் வாங்க மாட்டாங்க, செய்யற தொழிலுக்கு பங்கு சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை மோசடி ஆயிரும். அப்ப நாணயத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அளவுல என்ன செய்யறோம்? தெளிவாக இருக்கிறோம். அந்த ஒரு இது நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜமாத்துல வந்து நீங்கள் பல விஷயங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆதாரமாக சொல்றேன். எல்லா இயக்கங்கள் இருக்காங்கல்ல, அவ்வளவு பேரால எதிர்க்கப்படுற ஒரு இயக்கம் தானே தௌஹீத் ஜமாத்து. இந்த ஜமாத்துக்கு இருக்கிற அளவுக்கு சொத்து எந்த முஸ்லிம் ஜமாத்தும் கிடையாது. இந்த ஜமாத்துக்கு இருக்கிற நிறுவனங்கள் அளவுக்கு எந்த ஜமாத்தும் கிடையாது. பல பல கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கான இடங்கள் மர்க்கசுகளாக இந்த ஜமாத்தில் இருக்கிறது. என்னுடைய சொந்த ஊர்ல 2 கோடி இருக்கு சொத்து இருக்கிறது தௌஹீத் ஜமாத்துக்கு, எனக்கு இல்ல. அப்ப ஒவ்வொரு ஊர்களையும் பல கோடிகளுக்கு இறைவன் சொத்துக்களை தந்திருக்கிறான். இதெல்லாம் எப்படி? தௌஹீத் ஜமாத்து சேராதவங்களே தர்றாங்க நம்பி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம திருச்சியில ஒருத்தர் கொடுத்திருக்காரு 30,000 சதுர அடி மெயினான பாலக்கரையில் பெரிய இடம், பல கோடி பெறும், சும்மா கொண்டாந்து கொடுத்தாரு. தௌஹீத் ஜமாத்து நிர்வாகிய மெம்பரா இல்ல. இல்ல நீங்க தான் கரெக்டா செய்ய, நல்ல காரியத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டேன், நீங்க தான் கரெக்டா செய்வீங்க. இன்னொருத்தர் 79 ஏக்கர் இடத்த கொடுத்திருக்காரு. அப்ப அதை வந்து ஏன்பா கொடுத்தீங்கன்னு கேட்டா, அவர் ஜமாத் ஆளும் கிடையாது, இப்போ ஜமாத்துல அவர் இல்ல, உறுப்பினர் கூட இல்ல, ஜமாத்துக்கு ஃபாலோ பண்றவரும் கூட இல்ல. ஏங்கன்னு கேட்டா, இல்ல நல்ல காரியம் செய்ய நினைச்சேன், யோசிச்சு பார்த்தேன், மத்தவங்க திண்டு போயிருவாங்க, நீங்க நல்ல காரியம் செய்வீங்க. இந்த மாதிரி முதியோர்கள் வச்சிருக்கிறோம் 3 ஏக்கர் இடம், அப்படி கொண்டாந்து கொடுத்தாங்க. மெட்ராஸ்ல 3 ஏக்கர்னா என்னன்னு பாத்துக்கிறங்க மதிப்பு. இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கணும். மக்கள் வந்து நம்பி தர்றாங்க. ஏன் நம்பி தர்றாங்கன்னு கேட்டா, நெருப்பா இருப்போம் அந்த கணக்கு வழக்குகள்ல. உங்களுக்கு நீ யாரா கேட்கறது, நாங்க என்ன சொல்றோம் இருக்க மாட்டோம். எங்களுக்கு செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு. அந்த மட்டங்கள்ல உள்ள ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது. ஒவ்வொரு பொதுக்குழுலையும் ஒவ்வொரு வருஷம் பொதுக்குழு கணக்கு சமர்ப்பிப்போம், மொத்த வரவு அத்தனைங்க சமர்ப்பிப்போம். பொதுக்குழு உறுப்பினர்கள் அந்த கணக்குகளை பற்றி அவங்க கேள்வி கேட்க, அவங்க கேட்டால் நாங்கள் பதில் கொடுக்கணுங்கிற அளவில் கடமையாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி எதை செஞ்சாலும் அர்ப்பணிப்பு. இன்னைக்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள், நம்ம மட்டுமே நின்றோம். ஏன் நின்றோம்? நம்ம உருவாக்குறோம். மக்களை என்ன உருவாக்குறோம்னு கேட்டா, உலகத்துக்கு உருவாக்கல, ஓட்டு பொறுக்க உருவாக்கல, சம்பாதிக்க உருவாக்கல, மறுமையில் வெற்றி பெறணும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதனுக்கு உதவினால் அல்லாஹ் உதவுவான் என்று பயிற்றுவித்த காரணத்தினால்தான் எந்த ஒரு அறிவிப்பு இல்லாம மக்கள் வந்து இறங்கி நினைஞ்சாங்க. மழையில வெள்ள சென்னை மிதந்த பொழுது, கடலூர் மிதந்த பொழுது, விழுப்புரம் மிதந்த பொழுது அவங்களுக்கு உதவியா நின்று நம்ம தான் முதல்ல நின்றோம். இரத்த தானம் செய்து உயிரை காப்பாற்றுவதில் தமிழகத்தில் நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். பல வருடங்களாக 12 ஆண்டுகளாக நம்ம தான் என்ன செய்யறோம், முதல் இடத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவ்வளவு மக்கள் நம்ம ரத்த தானம் கொடுக்கக்கூடியவர்களாக அவங்களை உருவாக்கி இருக்கிறோம். இப்படி என்ன ஒரு பிரச்சனை, நிவாரண பணி எடுத்துக்கொண்டால் குடும்பத்துக்கு அரசாங்கம் கொடுத்தது 5000 ரூபாய் தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 10,000 கொடுத்தது. சென்னை மாவட்டம், சென்னை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு, கடலூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவங்களும் 5000 ரூபாய் கொடுத்தோம். அரசாங்கத்தை விட 2 மடங்கு கொடுக்கிற அளவுக்கு மக்களை அள்ளி தர்றாங்க. அந்த நாணய நேர்மை நாங்க எங்களுக்கு எடுத்துக்கிற மாட்டோம். எங்களுக்கு யாருக்குமே சொந்த நிர்வாகிகள் இருக்கிற யாருக்கும் வாகனங்கள் கிடையாது, சொத்து பத்து கிடையாது. நாங்க எனக்கு கடை இருக்குன்னா நாங்க சின்ன என் மகன்ல இருந்து உருவாகி அப்படியே சின்ன கடையாகி பெரிய கடையாகி இருக்கிற சொத்தெல்லாம் வித்து கொண்டாந்து போட்டு நடத்திட்டு இருக்கிறோம். மற்ற நிர்வாகிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எதுவும் பொறுப்பு இல்லாத காரணத்தினால, எனக்கு அந்த சும்மா இருக்க முடியாத காரணம் இன்னொன்னுல இறங்கணும், தொழில இறங்கி இருக்கிறோம்.
நிர்வாகத்தில் இருக்கும்போது அதெல்லாம் செய்ய முடியல. அந்த மாதிரியா செஞ்சமே தவிர வேற யாருக்கும் எந்த விதமான சொத்து பத்தி யாருமே சேர்த்துக் கொள்ளவில்லை. சென்னையில் அனைவர், நான் உட்பட அனைவர் வாடகை வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நாங்க இருக்கும் பொழுது உங்களை வைத்து நாங்கள் சம்பாதிக்க கிடையாது. அது போக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு புகழ எல்லாரும் விரும்புவாங்க. எந்த ஒரு அமைப்புல இருந்தா என்ன செய்யணும், அவர் வரும்போது தனியா எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும், சிரிக்கணும், அவருக்கு மதியா கொடுக்கணும், எல்லாம் டபுள் சாப்பாடுலாம் 2 மடங்கு கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் மக்கள் எந்திரிக்க பார்ப்பாங்க. தோட்டத்தில் தனி மனிதர்கள இருந்து வித்தியாசமா தோட்டத்தில் வருவாங்க. பெரிய தலைப்பை கட்டிக்கிடுவாங்க. உங்களை மாதிரி இருக்க வேண்டியதானே, பெரிய ஜுப்பா போட்டுக்குவாங்க. உங்களை மாதிரி சட்டை பேண்ட் சட்டை போட மாட்டாங்க. அப்ப உங்களில் ஒருவரை போல ஒருத்தன் இருந்தா தான் ஏமாத்தலன்னு அர்த்தம். தௌஹீத் ஜமாத்துக்கார யாராச்சும் முழங்கால் கீழ ஜுப்பா போட்டு ஏமாத்துறானா, பெரிய தலைப்பை கட்டி உங்களை ஏமாத்துறானா? உங்களை மாதிரி தான் வர்றான். மேடை ஏறினா கூட அவர்களை இவர்களை தலைவர் அவர்களை பொருளாளர் அவர்களே சொல்லிட்டு அட்டென்ஷன் வாசிக்கிறாங்களா? வந்து நேர தலைப்புக்குள்ள போயிட்டே இருப்பார்கள். எந்த ஆளையும் புகழ்றது கிடையாது. மாநில தலைவராக இருந்தாலும் சரி, முன்னாள் தலைவராக இருந்தாலும் சரி, மற்ற நிர்வாகிகளா இருந்தாலும் சரி, மேலாண்மை கூட அவரை பத்தி எல்லாம் பேசுவோமா எங்கேயாச்சும்? அவன் மார்க்கத்தை சொல்லுவோமே தவிர இவங்க என்ன செய்வாங்க, மீலாது விழாம்பாங்க, மார்க்க பயான்பாங்க. ஒருத்தனை செய்வான், இவனை புகழ்ந்து பேசி 1/2 மணி நேரம் பேசி உட்காந்துருவான். அவன் எந்திரிச்சு இவனை புகழ்வான். ஒருத்தனை செய்யறது மூதவை சொரிஞ்சு விட்டுக்குருவாங்க. இதெல்லாம் இந்த ஜமாத்துல உண்டா? அப்ப என்ன புகழுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறான். அதுல வெளிப்படையாக மனசில் உள்ளது அல்ல அறிந்தவன். நீங்கள் முடிவு செய்ய வெளிப்படையா பாக்குறீங்க. இந்த ஜமாத்து கொள்கையில கரெக்டா இருக்கு, நாணயமா இருக்கு, நேர்மையா இருக்கு, யாரும் ஏமாத்தல, ஒரு அன்பளிப்பு கூட வாங்கக்கூடாது இருக்கு, இதை வச்சு பணம் சம்பாதிக்கல, சொத்து சம்பாதிக்கல, மத்தவன்லாம் வந்துகிட்டு அமைப்புங்கிறான், பணத்தை வாங்குறான், அவன் டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறான், பெரிய லெவலுக்கு மேலுக்கு மேல ஏறிட்டே இருக்கிறான். இவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை விட முக்கியமானது, இவ்வளவு சொத்தும் இவ்வளவு மக்களும் இவ்வளவு செல்வாக்கும் உள்ள ஒரு அமைப்புல 2 தடவைக்கு மேல யாரும் இருக்கக்கூடாதுங்கிறத நெருப்பா கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் ஏன் தலைவரா இப்ப இல்ல, நாங்க அந்த விதியை உண்டாக்கி அதை அப்படி ஃபாலோ பண்றோம். வெளியே வந்துட்டோம். 2 தடவை தான் இருக்கலாம். நான் 2 பேருக்கு 6 வருஷம் இருந்துட்டேன், இனிமே இருக்க முடியாதுன்னு நாங்க வெளியே வந்துட்டோம். இப்ப இருக்கிறவர்கள் ஒரு 6 வருஷம் இருந்தார்களே ஆனால் அப்புறம் இருக்க தன்னால் வெளியே வந்து விடுவார்கள். இன்னைக்கு ஒரு இயக்கத்தை எடுத்து பாருங்க, அப்படியே பெவிக்கால் போட்டு ஓட்டின மாதிரி உட்கார்ந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான். அதுல சண்டை வருது, நீ தலைவன் நான் தலைவன், நிரந்தர தலைவன் நான் தாங்கிறான். ஆரம்பிக்கும் போது இது ஜனநாயகம் தான், நாங்கள் மாத்திக்கிட்டே இருப்போம், இந்த 2 தடவைக்கு மேல இருக்கக்கூடாது என்பது தமுமுகவுல நாங்கள் இருக்கும்போது உண்டாக்கின விதி. அந்த விதி இப்ப இருக்குதா? நான் தான் தலைவன் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் இப்ப 20 வருஷமா வண்டி ஓடுத, நாங்க அப்படி இருக்கலையே, நானும் இருக்கல, யாரும் இருக்கவில்லை. இப்ப இருக்கக்கூடியவங்களும் இன்ஷால்லா இருக்க மாட்டார்கள். அப்ப எல்லாருமே நாங்கள் இந்த பதவி விரும்பாம அது ஒரு சுமையை நினைச்சிட்டு ஒரு ஆசைப்படவும் கிடையாது. சாதாரண ஆளா இருந்தாலும் எங்களுடைய பணியை நாங்க செஞ்சுக்கிட்டே இருப்போம். தலைவராக இருந்தான் செய்யணுங்கிற ஒரு நிலை இந்த ஜமாத்தில் யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த மாதிரி அப்படி பல வகையில சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இருக்கிற ஜமாத்தில் இது நல்ல ஜமாத். அதே நேரத்தில் 100% நாங்க கேரண்டி கொடுக்க முடியாது. என்ன, மனிதர்களை கொண்ட ஜமாத். மனிதன் எப்படி தப்பு செய்யறவனா இருக்கிறானோ ஜமாத்தும் தப்பு செய்யும். இந்த ஜமாத்தில் ஒரு தப்பும் கிடையாது நாங்க சொல்லவே மாட்டோம். மனிதன் தப்பு இல்லாத மனுஷன் இருப்பானா? ஆனால் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அதிகமான நன்மை இந்த ஜமாத்தில் இருக்கும், குறைவான தீமை இந்த ஜமாத்தில் இருக்கும். தீமை இருக்கான்னு சொல்ல முடியாது. இங்க உள்ள சில மிஸ்டேக்குகள், தப்புகள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம எப்படி யோசிச்சு பார்க்கணும், ஒட்டுமொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா மற்றவன்லாம் 100க்கு 10 5 மார்க் வாங்கும் பொழுது இவங்க ஒரு 50 மார்க் வாங்குற அளவு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், மனசாட்சியில கை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சில தவறுகளை உங்கள்கிட்ட சொல்லி காட்டுவார்கள். அப்படியா, சரி இருக்கட்டுமே, எத்தனை தவறு கொண்டா, ஓன் தவறு கொண்டான்னு பாருங்க. நீ 500 தவறு இருந்தா 25 தவறு இருந்தா என்னடா இருக்கு, அந்த தவறை நாங்க பின்பற்றலையே, தவறை கண்டிக்கணும். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் இந்த ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு ஒரு அமைப்புல நீங்கள் இருந்தால் சரியான கொள்கை, உங்கள் நேர்வழிக்கு போறது இப்ப நன்மை கிடைக்கும். உங்களை நாங்க ஏமாத்த மாட்டோம், நம்பலாம். உங்களை வச்சு சம்பாதிக்க மாட்டோம், அதுல நீங்க நம்பலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த ஜமாத்தின் பக்கம் நம்ம உங்களை அழைக்கிறோமே தவிர, இதை வச்சு நின்று சொல்ல போனா இன்னைக்கு தேர்தல் நெருங்கிருச்சு, என்ன வேண்டாலும் செய்யலாம். தேர்தல் நேரத்தில் ரகசியமாக பேசிட்டு வந்துடலாம். அந்த தௌஹீத் ஜமாத் ஆதரவு உங்களுக்கு தான். ஜெயலலிதா அம்மாவை 7.5 லட்சம் பேர் இருக்குன்ட்டாங்க, அதோட ஜாஸ்தியாக தான் நம்ம இருக்கிறோம். அவங்கள்ட்ட போய் 7.5 லட்சம் பேரும் ஓட்டு போடுவாங்க, அவங்க ஒவ்வொருத்தரும் 10 பேரை ஓட்டு போட வைப்பாங்க. அப்ப 7.5 கோடி ஓட்டு ஆயிடுச்சு உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு என்ன செய்யும், நாங்க ஆதரவு தெரிவிச்சா உங்களுக்கு ஓட்டு கூடிரும், கண்டிப்பா ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு 2 கோடியை தட்ட மாட்டாங்க. பெரிய விஷயமா அது. இப்ப என்ன முடிவு எடுத்துருக்கிறோம், தேர்தலில் வாயை திறக்கூடாது. ஏன், என்னதுக்கு இந்த முஸ்லீம்கள் போய் சாப்பிட்டு கொடுத்துக்கிட்டு நல்லவன் சொல்லிக்கிட்டு நாளைக்கு அவன் சொன்னபடி செய்யாட்டி நாங்க பதில் சொல்லிக்கிட்டு நம்ம மக்களும் போய்கிட்டு அரசியல்வாதி மாதிரி கும்பிடு போடு, இது தேவையா இது? அப்ப ஒவ்வொருத்தனும் படிப்படியா கீழே போயிட்டு இருப்பான். இந்த ஜமாத்து படிப்படியா மேல போயிட்டு இருக்கிறது.
சட்டங்களை கடுமையாக்கி மேலும் மேலும் கடுமையாக்கி மேலும் மேலும் இறுக்கி, முதல்ல லிபரலா இருந்துச்சு, ஹஜ் சர்வீஸ் பண்ணாங்க ஜமாத்துல இருந்துகிட்ட, அதுல புகார் வந்து நிறுத்திட்டோம். அதே மாதிரி வெளிநாட்டில் போய் அன்பளிப்பு வாங்கினார்கள் துவக்க காலத்துல, நிறுத்துன்னு சொல்லிட்டோம். அப்ப ஒவ்வொருத்தனை செய்வான்னா இறங்கி கீழே போயிட்டே இருப்பான். இந்த ஜமாத்துல எந்த ஒரு புகார் வந்தாலும் உடனே நடவடிக்கை எடுத்து மேல தூக்கி விட்டுருவோம். இன்னும் மேல போ, இன்னும் மேல போ, இன்னும் மேல போ. அப்ப இந்த ஜமாத்தில் இருக்கிற காரணத்தினால் நாங்களும் இருக்கிற நிலையை விட மேல்நிலைக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி இல்லாம இன்னைக்கு 10% மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த ஜமாத்தில் இருந்தால் 20 பின்பற்றுவீர்கள், அப்புறம் 30 பின்பற்றுவீர்கள், அப்புறம் 40 பின்பற்றுவீர்கள். திரும்ப திரும்ப நாங்க அட்ஜஸ்ட் பண்ண மார்க்கத்தை சொல்லுவோம். அப்படியே அதிகமாக பின்பற்றக்கூடிய செயல்கள் அதிகரிக்கும். மற்ற இயக்கத்தில் இருந்தீர்களே ஆனால் 10 விடுவீங்க, அப்புறம் 9 விட்டு இப்படி போயிட்டே இருக்கு. கடைசியில் என்ன செய்யும், மொத்தமா விட்டு மார்க்கத்தை விட்டு போய் தர்காவில் கும்பிடுற அளவுக்கு கொண்டு ஆக்கிவிட்டான். அல்ல அந்த மாதிரி போன ஆட்களை எல்லாம் அப்படி ஆக்கிவிட்டான். அதனால இந்த ஜமாத்தில் இருப்பதனுடைய அடிப்படையை நீங்கள் வழங்கி கொண்டு நடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம ஆக்கி அருள் வருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.